இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பதாக ஒரு சில பாடல்களை பாடுவோம். முதல் பாடலாக அற்புதமானவர் என் இயேசு அழகில் சிறந்தவர் என்ற பாடலை பாடுவோம். அற்புதமானவர் என் இயேசு அழகில் சிறந்தவர், என் நேசர் வானம் பூமியை படைத்தவர், வாக்கு மாறாத வல்லவர். வானம் பூமியை படைத்தவர், வாக்கு மாறாத வல்லவர். பொங்கின கடலையும் என் தேவன் அமைதியாக்கினார், வல்லவர் மூடவரும் நடந்திட குருடர் பார்வை அடைந்தனர். மூடவரும் நடந்திட குருடர் பார்வை அடைந்தனர். ஐந்தப்பம் 2 மீனை இயேசு 5000 பேர்கட்கு அளித்தார். செங்கடலையும் பிளந்தவர், மாறாவின் தண்ணீரை மாற்றினார். செங்கடலையும் பிளந்தவர், மாறாவின் தண்ணீரை மாற்றினார். 1000 நாவுகளால் அன்பரை போற்றினால் போதுமோ, இயேசுவின் கிருபை கூறி புகழுவோம், ஜீவிய நாளெல்லாம் போற்றுவோம். கிருபை கூறி புகழுவோம், ஜீவிய நாளெல்லாம் போற்றுவோம். அற்புதமானவர் என் நேசர் அழகில் சிறந்தவர், என் நேசர் வானம் பூமியை படைத்தவர், வாக்கு மாறாத வல்லவர். வானம் பூமியை படைத்தவர், வாக்கு மாறாத வல்லவர். அடுத்த பாடலாக எனக்காக யாவற்றையும் செய்பவரே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் மட்டும் அந்த விதவை விட்டு அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. ஆகாயத்து பறவையை கவனித்து பார், விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. அவைகளை பிழை போட்டும் பரமபிதா நம்மை அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். நம்மை அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். நாளைய தினத்துக்காக கவலை வேண்டாம், நாதனேசு இருக்கிறார் அஞ்சவே வேண்டாம். நாளும் தன் தினத்துக்காய் கவலைப்படும், அந்த நாளுக்கு நாளுமே அதன் பாடுகள் போடும். அந்த நாளுக்கு நாளுமே அதன் பாடுகள் போடும்.
எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் என் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். தேவன் ஆபிரகாமை தனிமைப்படுத்தினார், ஜாதிகளுக்கு தகப்பனாக்க. யாக்கோப்பை தனிமைப்படுத்தினார், இஸ்ரவேலாய் மாற்ற. யோசேப்பை தனிமைப்படுத்தினார், தேசத்துக்கு அதிபதியாக்க. மோசேயை தனிமைப்படுத்தினார், தேவ ஜனத்தை விடுவிக்க. யோவானை தனிமைப்படுத்தினார், இனிவரும் காரியத்தை அறிவிக்க. நீயும் தனிமைப்பட்டிருக்கிறாயோ? உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. தேவ சித்தம் நிறைவேற்றுவோம். தேவன் உன்னையும் மேன்மைப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்தங்களுடன் ஊடகங்கள் வாயிலாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புதுச்சேரி SDA திருச்சபை மரப்பாலம் சார்பாக கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாக கூடி மீட்பர் என்ற பாடலை பாடுவோம். கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம். இயேசுவை இந்நேரத்தில் கண்டானந்தமடைவோம். இன்ப ஆலயம் நல் மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் 2-3 பேரொன்றாய் கெஞ்சும் போது வருவார். வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் தருவார். இன்ப ஆலயம் நல் மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் சொற்ப பேராய் கூடினும் கேட்பதெல்லாம் தருவார். வாக்குப்படி என்றைக்கும் இயேசு நம்மோடு இருப்பார். இன்ப ஆலயம் நல் மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம். வேத வாசிப்பாக தெரிந்து கொண்ட வேதபாகம் 1 யோவான் 2வது அதிகாரம் 15 முதல் 17 வரை. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்பதே. ஆமேன். இப்பொழுதும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து பராமரித்து தகப்பனே, பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வரவும் நீர் பாராட்டின மட்டில்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை நீதாமை கண்ணோக்கி பாரும். உம்முடைய பிரசன்னத்தினால் பிள்ளைகளை ஆட்கொள்ள விடமாய் கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்து தகப்பனே. நிகழ்ச்சியை எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலையும் தகப்பனே உடைய ஆவியான ரசைவாடலில் இருந்து தகப்பனே பிள்ளைகள் சரியான முறையில் ஆவிக்குரிய வார்த்தைகளை எடுத்து சொல்லவும் நீர் பிள்ளைகளை பலப்படுத்தவனமாய் கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. காலம் கொடியது தகப்பனே. கொடிய காலத்துக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உம்முடைய பிரசனத்தை உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசிக்க கிருபை பாராட்டணுமாய் கெஞ்சி நிற்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நேச தகப்பனே. ஆமீன். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம வாரம் ஓய்வு நாள் பள்ளியில் எதுக்கு இயற்கையை பற்றி படிச்சுட்ருக்கோம்? அது நம்மளுக்கு என்ன சொல்லி தருது? சங்கீதம் 19வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நம்ம வானத்தை பார்க்குறோம். வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சாலமன் ஞானி சின்ன எறும்புக்கிட்ட போய் சுறுசுறுப்பை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பெரிய விஷயத்துலேருந்து சின்ன விஷயம் வரைக்கும் இயற்கையில் எவ்வளவோ நம்மளுக்கு அழகான பாடங்கள் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட இயற்கையிலேருந்து நான் இன்றைக்கி ஒரு பிராணியை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது வந்து பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ். இது டால்ஃபின்ஸில் ஒரு வகையானது. இது நீரில் வாழக்கூடிய பிராணி. இந்த வகையான டால்ஃபின் 2-4 மீட்டர் அளவுக்கு நீளமாக இருக்கும். அது எப்போவுமே தனியாக ட்ராவல் பண்ணாது. ஒரு 10-15 டால்ஃபினோட ஒரு கூட்டமாக தான் சேர்ந்து ட்ராவல் பண்ணும். இது நல்ல நீந்தக்கூடிய டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட வேகம் ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா. இதோட இருப்பிடம் எப்போவுமே கடல் மேல்மட்டத்துலேருந்து ஒரு 250 மீட்டர் கீழே தான் இதோட இருப்பிடத்தை அமைக்குமா. இது என்ன பண்ணுன்னா, அடிக்கடி இங்கே இவ்வளோ ஆழத்துலேருந்து ரொம்ப வேகமாக மேலே ஒரு 5 மீட்டர் அளவுக்கு குதித்து மறுபடியும் கீழே போயிடுமா. இது அடிக்கடிக்கு பண்ணும். இது ஏன் இப்படி பண்ணுதுன்னா, அதோட தலைக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை மூலியமாக இது குதிக்கும் போது அதுக்கு தேவையான காற்றை அது சுவாசிக்குது. அதே மாதிரி அதோட இறை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்சிருமா. இது மற்ற டால்ஃபினோட மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற யாராவது மனுஷங்க வந்தால் கூட அவங்களோடையும் அது பேசுமா. இது எப்படியெல்லாம் பேசுதுன்னா, ஒரு சத்தமிட்டோ இல்லைன்னா ஒரு விசில் அடித்தோ, இல்லை யாராவது அங்கே யாராவது மனுஷங்க வந்தாங்கன்னா அதோட தலையை ஆட்டி ஆட்டி இல்லைன்னா அதோட உடம்பை ஆட்டி ஆட்டி ரொம்ப அழகாக பேசுமா. இது அதோட இறையை பிடிக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னா, இது ஒரு சத்தத்தை வெளியிடும். அந்த சத்தம் போய் அது பக்கத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் பட்டு அது திரும்ப எதிரொலிக்குமா. அந்த எதிரொலித்த சத்தத்தை இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ஒரு பாறையா இல்லைன்னா இது சாப்பிடக்கூடிய ஒரு மீனா, அதோட அளவு என்ன, அது என்ன சைஸில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அது கண்டுபிடிச்சிருமா. இது நிறைய நாடுகளில் ஒரு சோல்ஜர்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டால்ஃபின் கிட்டேருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கலாம். இது எப்போவுமே ஒரு கூட்டமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு டால்ஃபினுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அதோட வேகம் குறைஞ்சிச்சின்னா மற்ற டால்ஃபின் எல்லாம் என்ன பண்ணுன்னா அதோட வேகத்தை குறைச்சிட்டு இந்த டால்ஃபினுக்கு உதவி செஞ்சுட்டும் அதோட அனுசரித்து போகும். அதே மாதிரி நம்மள எத்தனை பேர் மற்றவங்கள பார்த்து சிரித்து பேசி நட்பாக பழகுறோம். நம்மளும் அதே மாதிரி ஒரு சபையாக கூட்டமாக தான் இருக்கிறோம். மற்றவங்களோட கஷ்டத்தை நம்ம பகிர்ந்துக்கிறவங்களா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த டால்ஃபின் அதுக்கு ஏதாவது உதவி யாராவது செஞ்சாங்கன்னா அதோட வாழ்நாள் ஃபுல்லாக மறக்காமல் நன்றி உள்ளதாக இருக்குமா. நம்மளுக்கு எத்தனையோ பேர் உதவி செய்கிறாங்க, சின்ன உதவியாக இருக்கட்டும் பெரிய உதவியாக இருக்கட்டும். அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாதவங்க கூட நம்மளுக்கு உதவி செய்வாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். இந்த டால்ஃபின் அதோட சுற்றுச்சூழலை ரொம்ப தூய்மையாகவும் அதுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் ரொம்ப அழகாக பாதுகாத்துக்குமா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாடு ஒரு வயல்வெளியில் நடந்து போச்சுன்னா அது நடந்து போகிற வழியெல்லாம் புல் முளைக்குமா. ஆனால் அதே இடத்துல ஒரு மனுஷன் நடந்து போனால் முளைச்ச புல் கூட காஞ்சு போயிடுமா. அப்போ நம்ம வாழ்கிற சுற்றுச்சூழலும் சரி, நம்ம கூட வாழ மனுஷங்களுக்கும் சரி, நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
இப்படிப்பட்ட டால்ஃபின் வந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இயற்கையில் இன்னும் நம்மளுக்கு நிறைய பாடங்கள் இருக்குது, எவ்வளோ அழகான பாடங்கள் எல்லாம் இருக்குது. அதை நம்மெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அபியாசிப்போமாக. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் எனது ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கடந்து போய் பார்த்தோம் அப்படின்னா, சைனாங்கிற ஒரு நாட்டில் வந்து கொரோனாங்கிற ஒரு நோய் வந்ததாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். ஆனால் அதுவே இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு காலையில் தொடங்குனுச்சுன்னா ஒரு மொபைல் எடுத்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய முதல் வார்த்தை கொரோனாவாக தான் இருக்குது. அதுவே அந்த நாள் முடிகிற வரைக்கும் ஒரு தொலைக்காட்சிலையும் சரி, ஒரு செய்தித்தாள்லையும் சரி, நம்ம எல்லாருமே ஒரு பேசும் பொருளாக இந்த நோயோட பேர் இப்போ ரொம்ப பிரபலமாயிடுச்சு. உலகமே இந்த நோயை கண்டு பயந்துட்டுருக்க இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிற ஒரு செய்தி என்னென்னா, ஒரு ஆறுதலின் செய்தி. அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசலான்னு ஆசைப்பட்றேன். பைபிள்லேருந்து 2 சம்பவங்கள் மூலயமா நான் நமக்கான ஆறுதல் செய்தியை பற்றி இன்றைக்கி படிக்கலான்னு ஆசைப்பட்றேன். முதல் சம்பவத்தை நம்ம கடந்து போவோம். உங்கள்கிட்ட இப்போ வேதாகமம் கையில் இருக்குதுன்னா எடுத்துக்கங்க. தானியேல் எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 19-20. தானியேல் 3:19-20. அப்பொழுது நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். இந்த வசனம் மூலயமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம் தான். தானியேலோட நண்பர்கள் நேபுகாத் நேச்சரை வணங்காதனால அவங்கள நெருப்பில் போட சொல்லி நேபுகாத் நேச்சர் கட்டளையிட்டுருவார். ஆனால் அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னு இங்கே பார்த்தோம்னா, சாதாரணத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு நம்ம படித்தோம். தொடர்ந்து வாசிப்போம். வசனம் 22. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம் அந்த நெருப்போட வீரியத்தை பற்றி. அவங்கள கொண்டு போன அந்த புருஷனே அங்கே இறந்துட்டதா நம்ம வாசித்தோம். இப்போ அந்த 3 பேரோட மனநிலைமை குறித்து பார்த்தோம்னா, இப்போ அவங்க கண்ணில் தெரிஞ்சது எல்லாமே மரணம் மட்டும்தான். திரும்பியும் போய்ட்டு ராஜாட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா ராஜா ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு, இவங்களை மரணத்துக்கு எத்தனம் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு. வேறு வழியே இல்லை. இப்போ அவங்க மரணத்துக்குள்ளார போய் தான் ஆகணும். இது மாதிரி ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க. எங்கள் மரணத்தோடு போராடுகிற ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க. இது நம்ம பார்த்த முதல் சம்பவம். 2வது சம்பவத்துக்குள்ளாக இப்போ கடந்து போக போகிறோம். 2 நாளாகமம் அதிகாரம் 14 எடுத்துப்போம். இந்த அதிகாரத்தை உங்கள் வீட்டில் நேரம் இருந்ததுன்னா வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரம் முழுக்க ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தோட முதல் 2 வசனத்தில் வாசித்தோன்னா, இந்த ராஜா தேவனுக்கு மிகவும் செம்மையானதை செஞ்சு வந்தார் அப்படின்னு வாசிப்போம். உங்களுக்கு வீட்டில் நேரம் இருந்ததுன்னா இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். போக போக இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு யுத்தம் வரப்போகுது. இந்த யுத்தத்தை பற்றி வாசிப்போம். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் வசனம் 9. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். வசனம் 10. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். போதும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 10 லட்சம் பேரோட எத்தியோப்பிய ராஜா வராரு. அவருக்கு எதிராக ஆசா போரிட போகிறதா வாசிக்கிறோம். ஆனால் ஆசாவோட போர் பலத்தை பற்றி நம்ம இன்னும் வாசிக்கவே இல்லை. வசனம் 8 வாசிப்போம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பெஞ்சமீனிலே கேடகமும் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். மொத்தமாக ஒரு 5 லட்சம் பேர் ஆசாவோட போரில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு தோராயமாக வச்சுப்போம். ஆனால் ஆசாவுக்கு எதிர்மறையாக வரவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 10 லட்சம் பேர் வராங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் ஆசாவுக்கு. 2 சாய்ஸஸ் தான் இப்போ இருந்தது. ஒன்று போருக்கு போயிட்டு மக்கள் எல்லாருமே கொடுத்துட்டு வந்துடணும், இல்லைனா கடவுளை தேடி போகணும். ஆனால் ஆசா உடனே கடவுள்கிட்ட ஒப்படைச்சார்.
அன்னைக்கு தானியலோட நண்பர்களும் அன்னைக்கு மரணத்தோட விளிம்பில் தான் இருந்தாங்க. ஆசாவும் அவரோட போர் சேவகர்கள் எல்லாரும் மரணத்தோட விளிம்பில் தான் இருந்தாங்க. நம்மளும் இந்த கடைசி காலத்தில் இந்த கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்மளும் மரணத்தோடு தான் போராடிட்டு இருக்கோம். ஆனால் மறந்துட வேண்டாம், கடவுள் அன்னைக்கு தானியலோட நண்பர்களோட அந்த விளிம்பில் கூட இருந்தாங்க. ஆசாவோட போர் விளிம்பில் அவங்களோட கூட இருந்தாங்க. நம்மளும் விசுவாசிப்போம், கடவுள் இந்த கஷ்டமான நேரத்துலையும் நம்மளோட கூட இருப்பாங்க அப்படின்ட்டுன்னு. செங்கடலே பிறந்தது நம்ம தேவன் தான், யோபுவோட வாதையில் கூட இருந்தது நம்ம தேவன் தான். இது மாதிரி எண்ணற்ற சம்பவங்கள் நம்ம பைபிளில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஒரு தைரியத்தை கொடுக்கணும்னு நான் கடவுளுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கடைசியாக ஒரு சிறு சம்பவத்தை கூறி முடிக்கலான்னு ஆசைப்பட்றேன். அமெரிக்காவில் ஜான்னு ஒரு கைதி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிடுறாங்க. அந்த நாள் முதல்ல அவருக்கு தூக்கம்லாம் கெடுது, ரொம்ப பயத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாரு. நாட்கள் அப்படியே வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த தூக்கு மேடைக்கு அவர் ஏற வேண்டிய நாளும் வந்தது. அன்னைக்கு காலையில் அந்த ஆஃபீஸர், அந்த கைதியோட ஆஃபீஸர் கேட்குறாங்க அவர்கிட்ட, உங்களுக்கு எதுவும் கடைசி ஆசை இருக்கா ஜான்? நாளைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஜான் சொல்கிறாரு, நான் எங்கள் அம்மாவை கடைசியாக பார்க்கலான்னு ஆசைப்பட்றேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவங்கள்ட்ட பேசணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெலாம் ரொம்ப வேகமாக நடக்குது. ஜானோட அம்மாவும் கூப்பிட்டு வராங்க. 2 பேரும் தனிமையில் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க. பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த அறையை விட்டு ஜானோட அம்மா வெளில வரும்போது ரொம்ப ஒரு அழுகையோடு கடந்து செல்கிறத அந்த ஆஃபீஸர் பார்க்குறாரு. ஆனால் அந்த ரூமை விட்டு ஜான் வெளில வரும்போது ஒரு மனசில் ஒரு தெளிவும், மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தோடும் ஒரு ஆறுதலோடையும் வெளியே வராரு. அந்த ஆஃபீஸர் ஜானை பார்த்து கேட்டார், ஜான், நான் 2 நாளாக உன்னை பார்த்துட்டு வரேன், நீ ரொம்ப கஷ்டமாக இருந்த, நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்த, உனக்குள்ளே ஒரு பயம் மூஞ்சில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது, ஆனால் நீ உங்கள் அம்மாட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு ஆறுதலை நான் மூஞ்சில் பார்க்குறேன், அதுக்கு என்னப்பா விஷயம், நீங்கள் 2 பேரும் அப்படி என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டப்போ ஜான் அந்த ஆஃபீஸர்கிட்ட சொன்னாராம், ஆஃபீஸர், எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரரு, எங்கள் குடும்பம் பாதி நாள் ரொம்ப வறுமையில் தான் கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா அப்போலாம் நான் கஷ்டத்தில் இருக்கும் போது அவங்க மடியில் படுக்க வச்சு பைபிள்லேருந்து ஆறுதலான 2-3 வார்த்தைகள் சொல்லுவாங்க, அது என் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் இந்த நேரத்துலையும் அவங்க என்கிட்ட பேசினாங்க. ஒருவேளை நான் இப்போ பண்ணது தப்பாக இருக்கலாம், மேபி திரும்பி கடவுள் எனக்காக வரும்போது அவர் என் பாவங்களுக்காக நியாய தீர்ப்பு கொடுப்பாருன்னு அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த தூக்கு மேடைக்கு கடந்து போனாராம். இந்த சம்பவம் மூலயமா நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளை சுற்றி பயங்கரமான விஷயங்கள் நடக்கலாம், பயங்கரமான நோய்கள் நடக்கலாம், ஆனால் மறந்துட வேணாம், கடவுள் நமக்கான ஒரு வேதாகமத்தை கொடுத்துருக்காரு, ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு, நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிப்போம், அதுக்கு ஏற்றபடி வாழ்வோம். ஒரு வேளை இன்றைக்கி ஆலயங்கள் பூட்டியிருக்கலாம், ஆனால் மறந்துட வேணாம், கடவுள் நம்ம வீட்டில் ஒரு ஆலயத்தை ஸ்தாபித்து கொடுத்துருக்காங்க, குடும்பமாக இருக்கிறதுக்கு நேரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம கடவுளை குறித்து பாடி அவங்கள பற்றி படித்து இருக்கிற இந்த நேரத்தில் கடவுளுக்குள்ளே மேம்பட்டு வளர தேவன் தாமே நம்மளை உதவி செய்வாராக. ஆமீன். அனைவருக்கும் ஓய்நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரம் அயல்நாட்டு செய்தி போலாண்ட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அலினா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி கொடுத்துருக்காங்க. அலினாவுக்கு 42 வயது ஆகுது. அவங்களுக்கு 3 மகள்கள் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு கரு உருவாகுது. அது அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது, வயதான காலத்தில் பிறக்கிற குழந்தை ரொம்ப சத்து குறைவாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறனால அந்த குழந்தை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு முடிவு எதிர்க்கிறாங்க. அவங்க அந்த முடிவு எடுத்துகிட்டு அவங்க தான் வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. இதை அறிந்து அவங்க கணவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நம்ம இந்த முடிவு எடுக்க வேணாம் அப்படின்னு யோசித்து அலினாவை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அலினா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த குழந்தை இல்லைன்னா நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லவே இல்லை, உன்னை எந்த காலகட்டத்தையும் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க கணவர் சொல்கிறாரு. இந்த பதில் அவங்களுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்ததுனால அவங்க அந்த குழந்தை நம்மளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. அதுக்கு பின்பு அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்குது, ஆரோக்கியமாக பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை. இது தேவனால் தான் முடியும் அப்படின்னு அவங்க உணர்றாங்க. போலாண்ட் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அங்கே தேவனை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க கணவர் ஒரு அட்வென்டிஸ்ட் சபைக்கு செல்வதால் தேவன் தான் நம்மளுக்கு உதவி செய்தார் அப்படின்னு அவங்க அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவங்களும் அட்வென்டிஸ்ட் சபைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் ஸ்டடிலாம் எடுத்த பிறகு தான் கனவுக்கு சொல்லாமலே அவங்க ஞானஸ்தானம் பெறுறாங்க. அவங்க ஞானஸ்தானம் பெறுறது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா தேவனை பற்றி அவங்க அவ்வளோவா இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட மேல் படிப்புக்காக
ஒரு கல்லூரிக்கு போய் அட்வென்டிஸ்ட் கல்லூரியில் போய் சேர்றாங்க. அந்த கல்லூரியில் அவங்க வந்துட்டு படிக்கும்போது மனநிலம் குறைவாக இருக்க பசங்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதற்காக ஒரு மருத்துவர் உதவியோடு ஒரு ஹோமில் போயிட்டு ஒரு 10 பசங்க இருக்க ஹோமில் அந்த பசங்க கூட அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஹோமில் ஒரு நடக்க முடியாத ஒரு பையன், மாற்றுத்திறனாளியான பையன் டேவிட் அப்படிங்கிற ஒரு பையனை அவங்க ரொம்ப பிடித்து போகுது. அந்த பையனோட அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த போலாண்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளை வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் எடுத்து போய் வச்சுக்கிட்டு திரும்ப ஹோமில் எடுத்துன்னு விட்டுடணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி டேவிதை வாரம் வாரம் அவங்களும் அவங்க கணவரும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து திரும்பி எடுத்துகிட்டு போய் ஹோம்லேயே விட்டுருவாங்க. ஒரு வாரம் இந்த மாதிரி நடக்கும்போது டேவிட் திரும்பி ஹோமுக்கு போக மாட்டேன்ட்டு பயங்கரமாக அழுகிறான். அவனுக்கு 10 வயது ஆகுது. அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களா, டேவிதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாருமே இந்த முடிவை வரவேற்கவே இல்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு முடியாத ஒரு பையனை பார்த்துக்கணுன்னா ஒருத்தவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அலினாவுடைய மகன் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை டேவிட் நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டேவிடை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. டேவிடை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிடுறாங்க. அதாவது வாலண்டியராக ரிசைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டேவிடை வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் டேவிட்க்கு நடக்குது. அந்த ஆப்ரேஷனில் நிரந்தரமாக நடக்கவே முடியாத மாதிரி அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகலை. தேவன் என்ன நினைத்திருக்காரோ அது கண்டிப்பாக நிறைவேறும்னு அவங்க மனதை நினச்சிட்டு ஃபர்தராக இன்னும் 4 ஆப்ரேஷனுக்கு வந்து டேவிட்க்கு நடக்குது. அந்த 4 ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி டேவிட் வந்துட்டு திரும்பவும் எழுந்திரிச்சு உயிர் உள்ள சாட்சியாக நடக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். இதுலேருந்து அலினா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து என்ன தான் நினைத்தாலும் தேவன் தனக்கு என்ன சித்தம் வச்சுருக்காரோ அந்த அதன்படி எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு அலினா நினைக்கிறாங்க. டேவிட் வந்துட்டு வேதகாமத்தின் பல பகுதிகளை மனப்பாடம் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து ஊழியத்தில் ரொம்ப வாஞ்சியாகவும் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 23 தான் தனக்கு ரொம்ப பிரியமான வசனம். வந்து கர்த்தரேன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியறியேன் என்பது தான் அவருக்கு பிரியமான வசனம்னு சொல்லியிருக்காரு. நம்மளும் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணி ஊழியத்தை தாங்குவோமாக. ஆமீன். ஒரு சிறு ஜெபத்துடன் நம்மளுடைய ஓய்வு நாள் பள்ளி ஆராதனையை ஆரம்பிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பு நிறைந்த பரமத்தகப்பனே, இதோ இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்கா மக்கோடான கொடி சோஸ்திரத்தையும் நன்றியும் செலுத்துகிறோம் அப்பா. பாவிகளாக இருக்கிற எங்கள் மேல் கிருபையாக இருக்கீங்க சுவாமி, அதற்காக மக்கோடான கொடி சோஸ்திரத்தையும் நன்றியும் செலுத்துகிறோம் அப்பா. இதோ இப்பொழுது இந்த வேத பாடத்தை படிக்கும்பொழுது கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை கொடுங்க. நீங்கள் ஞானத்தில் பெரியவங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நல்ல ஞானத்தை அறிவையும் கொடுத்து இந்த வேத பாடத்தை விளக்கி தந்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமத்தகப்பனே, ஆமேன். இன்று என்னுடன் இணையதளத்தில் இணைந்துள்ள ஓய்வு நாள் பள்ளியை கவனித்து கொண்டிருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் மரப்பாலம் திருச்சபையின் சார்பாக ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சங்கீதம் 127:5 வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அப்படி என்று கூறப்பட்டுள்ளது. இந்த 2 வாரங்களாக நம்மளுடைய ஓய்வு நாள் பள்ளியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் எடுத்து கொடுக்கும் நம்மளுடைய வாலிப பிள்ளைகளுக்கு, அதை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் சபை போதகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஓய்வு நாள் பள்ளி இப்பொழுது நம்ம எந்த தலைப்பின் கீழே பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, வேத வசனங்களை விளக்குவது எப்படி அப்படின்ற பொது தலைப்பின் கீழே கடந்த 3 வாரங்களாக, அதாவது வேதாகமத்தின் தனித்துவம், வேதாகமத்தின் தோற்றமும் தன்மையும், வேதாகமம் பற்றி இயேசுவும் அப்போஸ்தலர்களும், இதெல்லாம் குறித்த பாடங்களை நாம் தொடர்ந்து இந்த காலாண்டில் கடந்த 3 வாரங்களாக படிச்சுக்கிட்டு வரோம். இப்போ இந்த 4வது வார பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதாகமம் நம் இறையியலின் அதிகாரப்பூர்வ ஆதாரம். இந்த பாடத்தோட தலைப்பு வந்து
வேதாகமம் எப்படி வந்து நம்மளுடைய இறையியலோட அதிகாரப்பூர்வ ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறத விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனன வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை அப்படிங்கிற வசனத்தை மனன வசனமாக நாம் இந்த வார பாடத்தில் பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வின்படி கிறிஸ்தவ சபைகள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 3000த்திற்கு மேற்பட்ட கிறிஸ்தவ சபைகள் காணப்படுவதாகவும் அதில் முக்கியமாக 500 சபைகள் பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் கிறிஸ்தவ சபையில் இத்தனை சபை மார்க்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரே வேதாகமத்தை கைக்கொள்கிறாங்க. பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு, இந்த வேதாகமம் தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதில் இந்த கொள்கைகளை பற்றி அடிப்படையாக அவங்க பேசும் பொழுது முக்கியமான ஒரு 5 விதமான காரியங்களை குறித்து அவங்க பேசுகிறத நாம் பார்க்குறோம். வேத வசனங்களை விளக்குவதற்கு 5 விதமான காரியங்களை வச்சு அவங்க விளக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாரம்பரியம், அனுபவம், கலாச்சாரம், பகுத்தறிவு, வேதாகமம். இந்த 5 அடிப்படையில் தான் வேத வசனங்களை அவங்க விளக்குறத நம்ம பார்க்க முடியுது. இந்த 5 அடிப்படையில் வேத வசனங்களை விளக்குறது தவறா சரியா அப்படிங்கும்போது அதோட காரியங்கள் என்ன அப்படிங்கிறத 5 நாள் பாடங்களாக நம்மளுக்கு விளக்கமாக கொடுத்துருக்காங்க. முதல் காரியம் வந்து பாரம்பரியம். பாரம்பரியம் தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாரம்பரியன்றது நம்ம பழக்க வழக்கத்தில் தொடர்ந்து அடிப்படையாக, அதாவது குடும்பமாக நம்மளுடைய வாரிசுகளாக பின்பற்றக்கூடிய ஒரு அனுபவங்களை வந்து பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாரம்பரியம் தவறா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பாரம்பரியம் எதை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடாது அப்படின்னா, வேதாகமத்தை விட பாரம்பரியம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் அது தவறு அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துலேயும் சில பாரம்பரியமான நடைமுறைகள் இருந்ததை இயேசு கிறிஸ்து எவ்வாறு கடிந்து கொண்டார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்க்கும் பொழுது மார்க்கு 7:1-13 வரையிலும் உள்ள வசனங்கள் வந்து நாம் அதில் வந்து ஆண்டவர் சில சம்பவங்களை நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதபாரகர்களும் பரிசேயர்களும் வந்து இயேசு கிறிஸ்துட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சீசர்கள் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றாங்க பாருங்கள், அது பெரிய தவறுன்னு சுட்டி காட்டும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஏன் அதை மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சில சம்பிரதாயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. எப்படின்னா, சாப்பிடுவதற்கு முன்னாடி வெளியே போயிட்டு வந்தால் கை கழுவுறது, கடைக்கு போயிட்டு வந்தால் உடனே குளித்து விட்டு இருக்கிறது, அடுத்து அவங்களுடைய பாத்திரம் பண்டங்கள் இதெல்லாம் கழுவி வச்சுக்கிறது, இது மாதிரியான பாரம்பரியம் இருந்துச்சு. அப்படின்னா இந்த பாரம்பரியம் தப்பா, கை கழுவுவது தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அதற்கான விளக்கங்கள் சொல்கிறத நம்ம படிக்கலாம். மார்க் 7:8-9. மார்க் 7:8-9. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புக்களையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவன் கட்டளைகளை வியர்த்தனமாக்கினது நன்றாயிருக்கிறது. இதில் வந்து ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து, நீங்கள் வந்து மனிதர்களுடைய பாரம்பரியத்தை முக்கியத்துவம் படுத்திட்டு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தனமாக்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறது. இது மாத்திரமல்ல, இன்னொரு காரியங்களையும் அவங்க பண்ணாங்க. எப்படின்னும் போது ஆண்டவருடைய கட்டளையில் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு கட்டளையில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுறதை விட அவங்களுக்கு ஒரு காணிக்கையாக குர்பான் அப்படிங்கிற ஒரு காணிக்கையை சபைக்கு கொடுத்தா அது வந்து தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவதற்கு சமமானது அப்படின்ற ஒரு கட்டளையை அவங்க பாரம்பரியமாக அவங்க அனுசரித்து வந்தாங்க. அதையும் தவறு அப்படின்றத தான் ஆண்டவருங்க உணர்த்துறாங்க. நீங்கள் மார்க் 7:13 நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்களே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அதில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் யார்கிட்டேருந்து வருதுன்னா, அவங்க அந்த யூத ரபிமார்கள் வந்து சில கட்டளைகளை, அதாவது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு மேலே இவங்களுடைய பாரம்பரியங்களை சில கட்டளைகளாக எழுதி வைத்து பின்பற்றக்கூடியதாக மாற்ற அமைத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அந்த பாரம்பரியங்கள் வந்து இப்போ நம்மளுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அதை பார்த்தோம். இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் பாரம்பரியங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய சில சபைகள்லையுமே பாரம்பரியம் எப்படி இருக்குன்னா, எங்களுடைய அப்பா அந்த சபையிலேருந்து தான் வந்தாங்க, எங்கள் தாத்தா அந்த சபையிலேருந்து தான் வந்தாங்க, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி சில பாரம்பரியங்களை விட்டு வேதத்திற்கு மேலாக பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் அதிலிருந்து வர முடியாத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதில் வந்து 1 கொரிந்தியர் 11:2 பவுல் வந்து கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கட்டளைகளை விசுவாசிக்கிறதுனால நான் உங்களை கட்டளைகளை ஒழுங்காக கைக்கொள்வதுனால நான் உங்களை புகழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது மாதிரி பாரம்பரியங்களை பின்பற்றுகிறவர்கள் உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகுங்க அப்படின்னு நம்ம தெசலோனிக்கே சபைக்கு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நாம் சரி நம்மளுடைய பாடம் இதில் பாரம்பரியத்தை நாம் கை கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் எந்த காரியங்களை செய்தாலும் பாரம்பரியங்களுக்கு விட மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எது என்று பார்க்கும் பொழுது வேதாகமம். நம்மளுடைய பாரம்பரியங்கள் வேதாகமத்தோடு ஒத்து போகிறதா அப்படி என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யக்கூடியவர்களாக காணப்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா அனுபவங்கள் அப்படின்னும் போது நிறைய பேர் நம்ம என்ன செய்வோன்னா, எங்களுடைய அனுபவத்தின்படி இது சரி அப்படின்னு சொல்லி வேத வசனங்களை நாம் வியர்த்தனம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவரோட அனுபவம் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது மிகவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் நம்மளுக்கு ஒவ்வொரு பாடமாக அமைகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய திட்டம் இந்த உலகத்தில் பார்த்தா நம்ம வந்து கலை, இசை, உறவுகள் எல்லாத்தையுமே, படைப்பின் அதிசயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்குது. ஆனாலும் அந்த சந்தோஷத்தில் நாம் எதை அனுபவமாக எடுத்துக்கணும்னா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பின் திட்டத்தை நாம் வந்து அனுபவமாக நம்மள்ட்ட எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே நம்ம மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. சரி, ரட்சிப்பின் திட்டத்தை எதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவருடைய தயவு, பொறுமை, மன்னிப்பு, இரக்கம் இந்த குணங்களை வெளிப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதாகமம் தான் அந்த குணங்களை வெளிப்படுத்துது அப்படின்றத நாம் பார்க்க முடியுது. அப்போது நாம் வந்து நம்மளுடைய அனுபவங்கள் மூலமாக வேதவசனங்களை, நம்ம அனுபவங்கள் மாத்திரமே வேதவசனங்களை விளக்குவதற்கு ஏதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு தவறான காரியங்களாக காணப்படும். ஏனென்றால் நம்மளுடைய அனுபவங்கள் எப்பொழுதுமே சிறந்தவையாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் நம்மளுடைய அனுபவங்கள் நம்மை ஏமாற்றக்கூடியதாக காணப்படும் என்பதை நாம் பார்க்குறோம். நம்முடைய அனுபவத்திலிருந்து நாம் பேசக்கூடியவங்களாக இருக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக நாம் நம்மளுடைய அனுபவத்திலிருந்து பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மார்க் 12:28-31 பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, கற்பனையின் பிரதான கற்பனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, பிரதான கற்பனை என்னன்னா, தேவனிடத்தில் உன் முழு மனதோடு அன்பு செலுத்துவாயாக என்றும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற 2 முக்கிய பிரதானமான கற்பனையை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த முக்கிய 2 பிரதானமான கட்டளைகள் முழுவதுமே அடங்கி இருப்பதை நாம் தெளிவாக வேதவசனங்களை படிக்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அனுபவம் என்கிற பாடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், அனுபவத்தின் மூலமாக வேதவசனங்களை நாம் கண்டிப்பாக பிறருக்கு நாம் விளக்கி கூற முடியாது அப்படி என்பதை நாம் பார்க்க முடியுது. அடுத்த பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலாச்சாரத்தின் மூலமாக நாம் வந்து ஆண்டவருடைய வசனங்களை நாம் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் தான் இருப்போம். நம்ம இந்தியர்கள்னும் போது நம்மளுடைய கலாச்சாரம் ஒன்று இருக்கும், ஃபாரினர்ஸ் கலாச்சாரம் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கலாச்சாரங்களும் ஒவ்வொரு விதத்தில் மாறுபட்டிருக்கும். அப்போ நம்மளுடைய கலாச்சாரங்கள் வந்து வேத வசனத்திற்கு மேம்பட்டதாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது வந்து நம்ம வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம முடிவு செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். இப்போ பண்டைய இஸ்ரவேல் ஜனங்களில் பார்க்கும் பொழுது பழைய கலாச்சாரங்கள் வந்து அவங்கள்ட்ட மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துக்கு போவாங்க, பக்கத்தில் உள்ள அந்த விக்கிரக ஆராதனை மற்ற காரியங்கள் மூலமாக அவங்க வந்து அந்த கலாச்சார தீட்டுக்களில் அனுமதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஆபிரகாம், யாக்கோபு, சாலமோன் இவங்க எல்லாமே பார்க்கும் பொழுது கலாச்சார சீர்கேட்டினால்
ஆண்டவருடைய திட்டம் வந்து ஆதாமுக்கு ஏவாள் ஒருவருக்கு ஒருவர் என்ற திட்டத்தை அவர்கள் மாற்றி அமைத்து ஆபிரகாம், யாக்கோபு, சாலமோன் இவங்க எல்லாருமே நிறைய மனைவிகளை வைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அது எதனாலன்னும் போது அது ஒரு கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய காலகட்டத்தில் என்னென்ன கலாச்சார சீர்கேடுகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1 யோவான் 2:15-17 அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. அதாவது தேவனுடைய படைப்பின் அம்சங்களை வந்து நம்மளுடைய கலாச்சாரம் முற்றிலுமாக கெடுத்து போட்டது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நாம் எப்படி அந்த கலாச்சாரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு சரியாக ஆண்டவருடன் ஐக்கியமாக இருப்பது என்பதை நம்ம வேதாகத்தின் மூலமாக தான் நாம் வந்து அறிந்து கொள்ள முடியுன்றதை நம்ம பார்க்க முடியும். எலன் ஜி ஒயிட் அம்மையார் வந்து தன்னுடைய புக்கில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவின் சீசர்கள் வந்து தங்களுடைய கொள்கைகளிலும் ஆர்வங்களிலும் உலகத்திலிருந்து வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். சரி, வித்தியாசமானவர்களாக இருக்கணும் அப்படின்னா நாம் உலகத்தில் உள்ள மற்ற மக்கள்கிட்ட பழகாமல் அவங்கள தள்ளி இருக்கணுமா அப்படின்னு சொல்லலை. அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அனைத்து மக்களோடையும் ஒன்றாவும் எப்பொழுதும் எல்லாருடனையும் பழகிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பழக்கம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது, அவங்க மற்றவங்களாம் தேவனுடைய சித்தத்துக்கு இணங்காததை ஊக்குவிக்கக்கூடியதாக அவங்க இல்லை, அவங்கள வந்து மேம்படுத்தக்கூடியவர்களாக இயேசு கிறிஸ்து மற்ற மக்களுடன் பழகினார் அப்படின்னு எலன் ஜி ஒயிட் அம்மையார் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய கலாச்சார தாக்கம் வந்து வேதாகமத்திற்கு புறம்பாக இல்லாதவாறு நாம் அதை பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுடைய கலாச்சார அதாவது பிற மக்களுடன் நாம் பழகக்கூடாது என்பது அல்ல, பிற மக்களுடன் பழகினாலும் கலாச்சாரம் வந்து வேதத்திற்கு ஒத்ததாக இருந்தால் நாம் அதை பின்பற்றக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த பாடத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக வேதாகமத்தில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த விளக்க காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிற காரியம் என்னென்னா, நாம் எந்த விஷயங்களையும் ஆராய்ந்து அறிந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பகுத்தறிவை மாத்திரம் நம்பக்கூடியவர்களாக நாம் இருந்தால் சில பிரச்சனைகள் வருவதையும் நாம் அந்த பாடத்திலேருந்து பார்க்க முடியுது. அமெரிக்க அதிபர் தாமஸ் ஜெபர்சன்றவர் தன்னோட சொந்தமாகவே ஒரு புதிய ஏற்பாட்டை உருவாக்கியிருக்காராம். அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் தனக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாத்தையும், அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரியம், அவர் செய்த அற்புதங்கள், இவை அனைத்தையுமே நீக்கிவிட்டு ஒரு தனக்கு பிடித்த காரியங்களை மாத்திரம் வைத்து ஒரு புதிய ஏற்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்மளுடைய பகுத்தறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வேதாகமத்தை உருவாக்குவது அல்ல, வேதாகமத்திற்கு இசைந்ததாக என்னென்ன காணப்படுகிறது என்பது வேதத்தை விசுவாசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய சிந்தனைகளில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத நாம் 2 கொரிந்தியர் 10:5-6 பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10 கூறப்படுவது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம்தான் பகுத்தறிவு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த சிந்தித்து பகுத்தறிவு திறனை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இதில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பகுத்தறிவு மாத்திரம்தான் முக்கியம், நம்ம எந்த காரியங்களை செஞ்சாலும் பகுத்தறிவு செய்வது அனைத்து காரியங்களையும் மேம்படுத்தி பார்க்கும், நம்மளுடைய ஞானம் மேம்படும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். ஆனால் இது மாதிரியான அணுகுமுறை வந்து வேதத்தை பெரிதும் பாதித்துள்ளதை நம்ம பார்க்குறோம். என்னென்னும்போது பகுத்தறிவாளர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, சிருஷ்டிப்பு தவறு, ஆண்டவருடைய பிறப்பு கன்னியின் பிறப்பு தவறு, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் தவறு, அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் செய்திருக்கிற அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அனைத்துமே தவறு என்கிற அணுகுமுறைக்கு வருவதை பகுத்தறிவு திறனில் நாம் காண முடிகிறது. அப்போ பகுத்தறிவு நாம் செய்கிறது தவறா அப்படின்னும் போது வேதத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது பகுத்தறிவின் காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கணும். எபேசியர் 4:18 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து. நம்ம இதில் பார்க்கும் பொழுது
பகுத்தறிவானது எப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு அவங்களுடைய இருதய கடினம் காணப்படுகிறதுனால இயேசு கிறிஸ்துவின் வேதாகமம் இதெல்லாமே தவறு அப்படிங்கிற காரியத்துக்கு அவங்க வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இதில் வந்து என்னென்னா, நம்ம முழுவதுமாக வேதாகமம் சொல்வதை பின்பற்றினா நம்மளுடைய பகுத்தறிவானது மேம்படும் அப்படின்றத நாம் பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பகுத்தறிவுக்கு முக்கியமான காரியம் என்னன்னும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்மளுடைய எண்ணத்தில் எப்பொழுதுமே தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக, நம்மளுடைய ஞானத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்படின்றது நாம் இந்த வேதாகமத்தின் மூலமாக நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பார்க்கும் பொழுது வேதாகமம், அதாவது வேதாகமத்தை விளக்குவதில் வேதாகமம் என்ன பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் எல்லாரையுமே நம்ம பார்த்தோன்னா எதை முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்போது, வேத வசனங்கள் வேதாகமத்தை மிகவும் முன்னுரிமை கொடுத்து கூறக்கூடியவர்களாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்குள்ள அளவுகோலே எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேதாகமம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேதாகமம் யார் மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னும்போது, வேதாகமத்தின் கருத்துக்களை எழுத தூண்டியவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை விசுவாசிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் வேதாகமத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமாக இல்லாமல் அதை எப்படி புரிந்து கொண்டு அதில் உள்ள கருத்துக்களை நாம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய மனதில் பதிய வைக்கிறாங்க அப்படின்றத நாம் உணரக்கூடியவர்களாக காணப்படணும். எப்பொழுதுமே நாம் பார்க்கும்போது வேத வசனங்களுக்கு முரண்பாடாக ஆவியானவர் இருப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நாம் நினைவில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது நிறைய பேர் நம்ம சொல்கிறத பார்த்துருக்கலாம். ஆண்டவர் இந்த எங்கள் கனவுல ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்களை தன்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து அவங்க சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி அவங்க சொந்த அனுபவத்திலேருந்து சொல்லும் பொழுது நாம் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது வேதாகமத்தை ஒப்பிட்டு பார்த்து வேதாகமத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம படித்த பாடங்களில் பார்க்கும் பொழுது பாரம்பரியம், கலாச்சாரம், அனுபவம், பகுத்தறிவு இதெல்லாம் தவறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா இதெல்லாம் தவறுன்றது கிடையாது. இது எல்லாமே வேதத்திற்கு மேம்பட்டு தன்னுடைய கொள்கைகளை எடுத்து செல்லும் பொழுது அது தவறாக சித்தரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்லாமல் எந்த விஷயங்கள் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வழிகாட்டி எதாக இருக்கணும்னா வேதாகமம் தான் வழிகாட்டியாக இருக்கணும். நம்ம பழைய பாடங்களில் படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை சோதனை என்று ஜெயிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே எதை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேத வசனங்களை நம்ம பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ சாதாரணமாக நாம் சொல்லும் பொழுது இந்த 5 விஷயங்கள் முக்கியமான அதிகாரத்தை, அதாவது வேத வசனங்களை விளக்கும்போது இந்த 5 காரியங்களும் முக்கியமான அதிகாரம் செலுத்தக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க முடியுது. ஆனால் வேதாகமத்தை நம்புதல் அப்படின்னும்போது நாம் வேதாகமத்தை நம்பினா மாத்திரம் போதுமா, அல்லது அந்த வேதாகமமானது நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவ வேண்டுமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தோன்னா பகுத்தறிவு, கலாச்சாரம், அனுபவம் இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படக்கூடியதாக ஒன்றாக தான் இருக்குது. ஆனாலுமே அது வேதாகமத்தை மிஞ்சி நம்மள்கிட்ட ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இந்த பாடங்களில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா எந்தெந்த காலகட்டத்திலலாம் வேதாகமத்தை மிஞ்சி இந்த 5 காரியங்கள் செயல்பட்டதோ அந்த இடத்துல எல்லாமே விசுவாச துரோகம் ஏற்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி இந்த காரியங்களிலிருந்து நாம் தப்பலாம் அப்படின்னும் போது வேதத்தை நாம் நம்புகிற கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, வேதத்தை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற அனுமதிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படும் பொழுது இந்த மீதமான காரியங்களிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரு பாரம்பரியம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் தேவனின் எழுதப்பட்ட வார்த்தையை மிஞ்சாதபடி பார்த்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பதை. இப்போ நாம் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடம் கலந்துரையாடல் மாதிரி வைக்கிறதற்கு சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை இப்போ உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு இதை பற்றிய
கேள்விகள் இதெல்லாம் இருக்குமானால் நீங்கள் குடும்பத்தோடு ஆராய்ச்சி செய்து இதை படிக்கவும், அப்படி இல்லாவிட்டால் உங்கள் போதகர்களை அணுகி அதற்கான சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேட்கப்பட்ட சத்தியமானது நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்ய பரிசுத்த ஆவியானவரின் உதவிக்காக ஜெபத்தில் நாம் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இதோ இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரத்தையும் நன்றியும் செலுத்துகிறோம் அப்பா. இந்த வசனங்களையும் இந்த பாடங்களையும் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரத்தையும் நன்றியும் செலுத்துகிறோம் அப்பா. இந்த பாடங்களானது கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளவையாய் காணப்பட நிறைய கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்களும் கர்த்தாவே இந்த பாரம்பரியம், அனுபவம், கலாச்சாரம், பகுத்தறிவு இதை பின்பற்றுகிறவர்களாக இல்லாமல் கர்த்தாவே உம்முடைய வேதாகமத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தாவே உம்முடைய வேதத்தை மென்மேலும் ஆராய்ச்சி செய்து படிக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட நிறைய கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேதத்தை படிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல கர்த்தாவே, அதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட நிறைய கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுயத்தினால் முடியாத கர்த்தாவே, சுய பலத்தை நீக்கிப்பட்டு கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட்டி கொடுத்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் எங்களுடைய ஆராதனையில் கூட இருந்து வழிநடத்திய தயவுக்கா மக்கொடான குடி சோஸ்திரத்தையும் நன்றியும் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாள்களை கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நிறைய கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மீண்டும் ஒரு விஷயம் முற்றிலுமா எங்களை உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஏற்றுக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமீன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாளின் வாழ்த்துதலை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் காணொலி மூலமாக தேவ செய்தியை தேவதாசனின் மூலமாக கேட்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளின் செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும், குறிப்பாக மரப்பாலம் திருச்சபையின் விசுவாசிகள், நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் இந்நிகழ்ச்சியை காணொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற அன்பின் தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மத்தியான பொழுதுக்காக நினச்சிருக்கிறோம் தகப்பனே. மட்டுமாக நம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி வந்ததுக்காக நினச்சிருத்தோம் தகப்பனே. ஆண்டவரை படுதும் நாங்கள் தெய்வீக ஆராதனையிலே செய்திக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியை பகிர்ந்தளிக்கிற மகனோடு நம்முடைய கிருபையும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் மேற்கொண்டுமா ஜெயிக்கிறோம் தகப்பனே. அவர் மூலமாக வருகிற செய்தி எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு முன்னோடியாக, ஒரு முன் உதாரணமாக, ஒருபடி முன்னேறி செல்லக்கூடிய வகையிலே அதை ஆசீர்வதித்தர வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் மன்னாடுவோம் தகப்பனே. ஆண்டவரை தொடர்ந்து எங்களை உங்களுடைய கரத்திலே முழுமையாக ஒப்படைக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்து, விசேஷமாக இந்த உலகளாவிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற இந்த கொடிய நோயிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுவோம் தகப்பனே. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் உடைய கிருபையும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்க வேண்டுமாய் மீட்பெரும் ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு மூலம் மனத்தாழ்மையாக வேண்டுக் கொள்கிறோம். பிரிசு நிறுத்த பரம தகப்பனே. ஆமென். தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு விசேஷ பாடல் பாடப்பட இருக்கிறது. அதை சகோதரி ஆன்சி எவிட்டா அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். கர்த்தனே அடைக்கலமாயினார்.
கிறிஸ்து இயேசுவின் நல்நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் கூறி இந்த செய்திக்குள்ளாக வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் தாமே இந்த இக்கட்டான கொடிய காலங்களிலே நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த கொடிய காலத்திலே அவரது பிள்ளைகளிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்கள் என்னவென்பதை இந்த நாளினுடைய செய்தியின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். கோவிட்-19 அதாவது கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய வியாதியானது பயங்கரமான தாக்கத்தை உலகமெங்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே நன்கு அறிந்த விஷயம்தான். இந்த கொரோனா வைரஸால் முழு உலகமும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன சின்ன உதாரணம் என்ன செய்யலாம் கவனித்து பார்க்கலாம். இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்தின பாதிப்புகளில் மிகப்பெரிய பாதிப்பு மனித உயிரிழப்பு தான். லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் செத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கொள்ளை பொருளை போல அருமையாய் எண்ணப்படாத அளவிற்கு அவங்களுடைய ஜீவனை ஒவ்வொரு நாடுகளிலும் அநேகர் இழந்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் மிகப்பெரிய உயிரிழப்பை அதிக அளவிலே அந்த உயிரிழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் இந்த கொரோனா வைரஸால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை இழப்பு அதிகமாகிவிட்டது. ஒவ்வொரு நாட்டிலும் செய்தித்தாள் வழியாக நம்ம பார்க்க நேரிடுகிறது. அநேக இளைஞர்கள், அநேக பட்டதாரிகள் தங்களுடைய வேலையை இழந்து வருமானத்திற்கு வழி இல்லாதபடிக்கு வேலை இன்மை எனக்கூடிய மிகப்பெரிய திண்டாட்டத்துக்குள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் உயிரிழப்பு, ஒரு பக்கம் வேலை இழப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார வீழ்ச்சி அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய பணம் மதிப்பு இழந்து கொண்டு இருக்கிறது. பணம் மதிப்பிழப்பு இன்னொரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த கொரோனா வைரஸ் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஒவ்வொரு நாட்டிலும் மிகப்பெரிய அளவில் அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் வேலை இழப்பு, உயிரிழப்பு, பொருளாதார வீழ்ச்சி, பணம் மதிப்பிழப்பு என்று பல பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தாலும் இன்னொரு புறம் இந்த கொரோனா மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியதாக நிறைய நாடுகளும் அதனுடைய தலைவர்களும் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்க முடிகிறது. இந்த கொரோனா வியாதி வந்ததுனால லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய ஊரடங்கு உத்தரவினால் பல நன்மைகளை ஒவ்வொரு நாடும் அனுபவித்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த மாற்றங்கள் பூரணமாக இல்லைனா கூட வருங்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்திற்கு அடித்தளம் போடக்கூடிய விதத்தில் இந்த கொரோனா வைரஸ் சில சீர்திருத்தத்திற்கான வழிகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதாம். நீங்கள் யோசிக்கலாம், என்ன அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்தியிருக்கும். சின்ன சின்ன உதாரணங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த லாக்டவுன் பீரியட் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக செய்திகளை ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை நம்ம பார்க்க முடியும், தொலைக்காட்சியில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட செய்திகளில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். இந்த கொரோனா வைரஸ்னால் லாக்டவுன் பிறப்பிக்கப்பட்டது, ஊரடங்கு உத்தரவு. அந்த ஊரடங்கு உத்தரவின் காலத்தில் பல விஷயங்களை மனித சமுதாயத்தில் இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்தி இருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி மனித சுகாதாரம். முன்னெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவோம், வெளியே போயிட்டு வருவோம், சும்மா அப்படியே கையை கழுவிட்டு சாப்பிட உட்காந்துருவோம், அப்படி தானே. ஆனால் இப்போல்லாம் வெளியே போயிட்டு வந்தாலே 10 முறை சோப்பு போட்டு கை கழுவுறாங்க. ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 முறை சோப்பு போட்டு கை கழுவணுன்ற அந்த பழக்கத்துக்குள்ளே அவங்க மாற்றிக்கிட்டதுனால தனி மனித சுகாதாரம் இன்றைக்கி மேம்பாடு அடைந்திருக்கிறதான். 2 வேளை குளிக்கிறாங்க, வெளியே போனால் மாஸ்க் போட்டு தூசி அல்லது எந்த வித மாசும் உள்ளே வராதபடிக்கு தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளாக ஒரு தனி மனிதன் சென்று கொண்டிருக்கிறதாக ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. ஒரு பக்கம் தனி மனித சுகாதாரத்தை பார்க்குறான், இன்னொரு பக்கம் புற தூய்மை. அதாவது தங்களுடைய இடத்தை சுற்றிலும் சுத்தமாக வைத்திருக்கணும். முன்னாட்கள்லாம் நம்ம நினைக்கிற இடத்துல எச்சில் துப்புவோம், நினைக்கிற இடத்துல என்னன்னாலும் செய்யலாம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூஸ் பேப்பர்லாம் செய்தி வருகிறது, எச்சில் துப்பினால் 500 ரூபாய் அபராதம், எச்சில் துப்பினால் அவங்களுக்கு இத்தனை நாள் சிறை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 2 நாளுக்கு முன்பதாக நான் செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வாசித்தேன், தும்மியவர்களுக்கு அபராதம். அதாவது தும்மிட்டாங்களாம் மாஸ்க் போடாமல், எச்சு துப்பிட்டாங்களாம். 14 நாட்கள் அவங்க ஏற்கனவே தனிமைப்பட்டிருந்தாங்க.
ஆனால் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் இந்த ஒழுங்குமுறையை அவங்க கடைபிடிக்காதனால கூடுதலாக இன்னொரு 14 நாள் கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்கள், புற தூய்மை, நம்ம சுற்றி இருக்கிற இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணுன்றதுல இன்றைக்கி சமுதாயம் ரொம்பவும் அக்கறை எடுக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னு சொன்னால், இந்த கொரோனா வைரஸ்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் எங்கே வந்தது அப்படின்னு சொன்னால், கல்வி திட்டத்தில். ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பிள்ளைங்க, காலேஜ் போயிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் போக முடியாத ஒரு சூழலில் லாக்டவுனில் இருக்கிறதுனால ஆன்லைன் கல்வி முறையை இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்தி இருக்கிறது தான். நன்றாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் இன்றைக்கி பிள்ளைங்க காலேஜிலேருந்து வீட்டில் உட்காந்துருந்தா கூட அந்த லேப்டாப்புக்கு முன்னாடியோ இல்லை அந்த ஃபோனுக்கு முன்னாடியோ ஜூம் ஆப்லையோ வேறு எந்த ஒரு செயலிகள் மூலமாகவும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாடத்தை ஆசிரியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறதையும் மாணவர்கள் கேட்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆக கல்வி திட்டத்தில் இந்த கொரோனா வைரஸ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதாம். இன்னொரு செய்தி வருகிறது, இந்த கொரோனா வைரஸ்னால் ஒர்க் ப்ரோக்ராமில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறதாம். ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்யணும், பஸ் ஏறி போய் வேலை செய்யணும், இல்லை மோட்டார் பைக்கில் போய் ஒரு இடத்துல வேலை செய்யணும். இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு ஒன்றை நியமித்து அந்த இலக்கை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்க. அதனால் என்ன லாபம்? போக்குவரத்து நெரிசல் குறையும், மின்சாரம் சேமிக்கலாம், காற்று மாசுபடுவதை குறைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி ஒர்க் ப்ரோக்ராமில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான் இந்த கொரோனா வைரஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கொரோனா வைரஸ்னால் என்னெல்லாம் ஒரு பெரிய நன்மை ஏற்படுத்தியிருக்குதான்னு சொல்லி பார்க்குற பொழுது, தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜி க்ரோத் பார்த்திங்கன்னா அதிகமாக. இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஆரம்பத்தில் சைனா தான் ரொம்ப முன்னிலையில் இருந்துச்சு. அந்த நாட்டில் என்ன பயன்படுத்தினான்னு சொன்னால் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவங்களை கண்டுபிடிச்சு அவங்களோடு தொடர்பு கொள்ள முடிகிற அளவுக்கு ஒரு செயலி அவங்க உண்டாக்குனாங்களாம். அது மாத்திரம் இல்லை, பிக் டேட்டான்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சினால் ரோபோட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கிருமி நாசினி தளிக்கிறதுக்கு மனித முயற்சியை காட்டிலும் இந்த ட்ரோன் என்று சொல்லக்கூடிய பறந்து போய் ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும், அது மூலமாக என்ன செய்யணும்னா கிருமி நாசினி தெளிச்சாங்களாம். 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய கமிஷனர் அலுவலகத்திலேருந்து ஒரு செய்தி வந்துருந்துச்சு. அதாவது அவங்க ஆஃபீஸ்லேருந்தே கவனிக்க முடியுமா எந்த வாகனம் ரொம்ப நேரம் வெளியே சுற்றிட்டு இருக்குது, அடிக்கடி சுற்றிட்டு இருக்குது, யார் வெளியே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எப்படின்னு சொன்னால், இந்த ட்ரோனை பறக்க விட்டுட்டு அந்த ட்ரோன் அதிக நேரம் போய் கொண்டிருக்கிற வாகனங்கள் மேலே ஒரு ரெட் கலர் ஒரு பிளாக் வரும். இந்த பிளாக் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வாகனம் இங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்குது, இத்தனை முறை சுற்றிட்டு இருக்குன்ற ஒரு தகவல் வந்துருமா. பாதிக்கப்பட்டவங்களையும் கண்டுபிடிச்சிடுறாங்க, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களையும் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அளவுக்கு தொழில்நுட்பம் இந்த கொரோனாவால் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஏன் நம்மளுடைய எம்பிக்கள் கூட பார்லிமெண்ட்டுக்கு வர வேண்டாம், ஆன்லைன் மூலமாக நிலைக்குழு கூட்டங்களை நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்படி கொரோனா வைரஸ் பல மாற்றங்களை இன்றைய சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறத என்னென்னு செய்யணும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால், இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னால், இந்த காற்று மாசு அடைவதில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறாங்க ஒவ்வொரு அரசாங்கமும். வண்டியில் போனால் நிறைய விதத்தில் காற்று மாசுபடுகிறது. ஆனால் இந்த லாக்டவுனில் நிறைய வண்டி ஓடாதனால காற்றில் மாசு ரொம்ப குறைஞ்சிருக்குது தான். அதனால் யோசிக்கிறாங்க, இனிமேல்ட்டு இப்படியே வாகன நெரிசல் இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எப்படி நம்ம சமாளிக்க முடியுன்ற ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான முயற்சியை கூட இந்த கொரோனா வழிவகுத்து கொடுத்துருக்கிறதாம். இப்படி கொரோனாவால் ஏற்படுத்த மாற்றங்கள் எத்தனையோ இருக்கு என்று நாம் கேள்விப்படுகிறோம். இப்படி கொரோனா மிகப்பெரிய மாற்றங்களை ஒரு தேசத்திலும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துமே என்று சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யோசிக்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். வேதாமத்தில் ஒரு அழகான வசனம் ஒன்று இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 6 நாம் வாசிக்கலாம். அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். தெற்கே இருந்து சூறாவளியும் வட காற்றினால் குளிரும் வரும். வசனம் 13 இப்பொழுது வாசிக்கலாம்.
ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். அவைகளை வர பண்ணுகிறார். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எந்த ஒரு தண்டனையை கொடுத்தாலும் அல்லது நியாய தீர்ப்பை செலுத்தினாலும் அல்லது அது வருவதற்கு அனுமதி கொடுத்தாலும் வேதம் சொல்லுகிறது அதில் ஒன்றில் தண்டனையாகவும் இன்னொரு பக்கம் என்ன இருக்குமா, பூமிக்கு உபயோகமாகவும் ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய கிருபையாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆக கொரோனா வைரஸ் பல விதங்களில் அது உயிரிழப்புகளை ஏற்படுத்தினாலும் பல விதங்களில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதில் சில நன்மையான விஷயங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். சில ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை அனுமதித்திருக்கலாம் என்றும் கூட நிச்சயமாக நாம் முடிவுக்கு வர முடியும். ஆக ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலையும் இந்த லாக்டவுன் பீரியட் என்று சொல்லுகிறார்களே, இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தம் முடங்கி போய் கிடக்கின்ற இந்த நாட்களில் இப்படிப்பட்ட மாற்றங்களை கொரோனா வைரஸ் ஆங்காங்கே ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை அதை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். எல்லாருக்குமே இப்போ ஒரு ஆசை என்ன தெரியுங்களா, லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு எப்போ நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம், எப்பொழுது இந்த சட்டங்கள் எல்லாம் தளர்த்தப்பட்டு மீண்டும் நம்முடைய அன்றாட கடமைகளை செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்று எல்லாருமே காத்துட்ருக்கிறோம். அப்படி தானே? இப்படி சொல்லாமல் அதை எப்படா லாக்டவுன் முடியும் என்று எதிர்பார்க்கறதை காட்டிலும் எப்படி முடிஞ்சது என்று யோசிக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மிக அவசியமான கடமையாக இருக்கிறது. எப்படா முடியுன்ற கேள்வியை காட்டிலும் எப்படி முடியுது, இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இந்த லாக்டவுன் முடிய போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு சொன்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அது இருக்கும். நம்ம எல்லாரும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை படிக்க போகிறோம். இந்த லாக்டவுன் பீரியட் முடிகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறார், மீண்டும் உலகத்தை சந்திக்க போகிறோம், மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப போகிறோம், மீண்டும் எல்லாமே ஒரு சுழற்சி முறையில் திரும்பவும் ஆரம்பிக்க பொழுது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்குற காரியம் என்ன? ஜெபம் செய்துக்குள்ளே கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்துடலும். இந்த லாக்டவுன் பீரியடில் நாங்கள் எப்படியெல்லாம் நேரங்களை செலவழித்திருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றாலும் எப்படி செலவழிக்க போகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உடைய ஆவியானவரை கொண்டு எங்கள் மத்தியில் பேசுங்க. நான் அல்ல, ஆண்டவர் தாமே உம்முடைய சத்திய ஆவியானவர் சத்திய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்திலிருந்து 3 சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 சம்பவங்களிலும் ஒரு லாக்டவுன் பீரியட் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த லாக்டவுன் பீரியட் முடியும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த லாக்டவுன் பீரியட் முடிந்த பிற்பாடு அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். ஆதியாகம புத்தகத்தில் ஒரு லாக்டவுன் பீரியட் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கலாம், ஏன் நீங்கள் நிறைய முறை கூட வாசிச்சிருந்துருக்கலாம், படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இன்னொரு கோணத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம். நோவாவின் நாட்களில் ஆண்டவர் இந்த பூமியை ஜலப்பிரளயத்தை கொண்டு அழித்தார். அந்த ஜலப்பிரளயத்தை கொண்டு ஆண்டவர் அழிக்கும் பொழுது நடந்த ஒரு லாக்டவுன் தான் நோவாவுடைய குடும்பத்துக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நடந்த ஒரு காரியம். ஆண்டவர் நோவாவின் மூலமாக ஜலப்பிரளயம் வரப்போகிறது, இந்த பூமி அழிய போகிறது என்று சொல்லி மிகப்பெரிய அவசியமான ஒரு தூதை 120 வருஷம் நோவா கொடுத்து வந்தார். அந்த காலகட்டம் முடிந்தது. ஆண்டவர் எல்லாரையும் பேழைக்குள்ளே அனுப்பக்கூடிய ஒரு நேரத்தில் மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் பேழைக்குள்ளே போயாச்சு. கடைசியாக நோவாவுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு தேவ தூதன் வந்து அல்லது தேவனால் அந்த கதவு அடைக்கப்பட்டது, பேழையின் கதவு. இப்போ நோவா என்ன பிரசங்கம் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், ஒரு மழை வரும், ஒரு ஜலப்பிரளயத்தினால இந்த பூமி அழியும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருந்தார். இப்போ நோவா அந்த பேழைக்குள்ளே போன அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செய்திக்கான எந்த ஒரு அறிகுறியுமே காணாம். மழை வரும்னு சொன்னவர், ஜலப்பிரளயம் வரும்னு சொன்னவர், அவர் பேழைக்குள்ளே போயிட்டார். ஆனால் அடுத்த நாள் மழை வரல. ஒரு நாள் கடந்து போனது, மழை வரல. 2 நாள் கடந்து போச்சு, மழை வரல. 3 நாள் கடந்து போச்சு, மழை வரல. யோசிச்சு பாருங்க,
நோவா எதை பிரசங்கம் பண்ணியிருந்தாரோ அந்த செய்தியினுடைய நிறைவேறுதல் அங்கு நடைபெறாமல் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தாமதத்தின் பொழுது வேற ஒரு காரியமும் நடந்துச்சா, வெளியே இருந்த ஜனங்கள் எல்லாரும், நோவா பைத்தியக்காரன் போல நீ உள்ளே போய் அடைஞ்சிட்டு கிடக்கிற, தயவுசெய்து வெளியே வா, உன்னுடைய உயிர் பாதுகாக்கப்படணுச்சுன்னா வெளியே வா என்று சொல்லி அவனை பரிகசித்தார்கள். எப்படி இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு சொன்னாங்க, அதுபோல் நோவா பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, தயவுசெய்து பேழை விட்டு வெளியே வா, உன்னோட ஜீவனை பாதுகாத்து கொள்றதுக்கு மழை வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பரிகசிக்கித்து பேசக்கூடிய வார்த்தைகளை நோவா கேட்க முடிஞ்சுதான். வெளியே அந்த பேழையை சுற்றிலும் ஜனங்கள்லாம் ஆடி பாடி ஒரு பைத்தியக்காரன் சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணும் போதும் அவனை கிண்டல் பண்ணாங்க. இப்போ பிரசங்கம் பண்ணி முடிச்சு அவன் ஒரு பேழைக்குள்ளே இருக்கிறான். அந்த பேழையை சுற்றிலும் நின்று கொண்டு துணிச்சலான பயங்கரமான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் பேசினதாக நாம் தீர்க்கதரிசிகளும் முற்பிதாக்களும் என்ற புத்தகத்தில் வாசிக்க முடியும். ஆக நோவாவுடைய விசுவாசம் எவ்வளோ சோதிக்கப்பட்டது பாருங்கள். ஒரு பக்கம் ஆண்டவர் அந்த மழையை உடனே அனுப்பல, ஒரு தாமத்தை ஏற்படுத்துகிறாரு. மறுபக்கம் இவனுடைய சொன்ன செய்தி நிறைவேறலன்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் பரிகசித்து கொண்டிருக்கிறாங்க, ஏளனம் பேசி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நோவாவுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? 6 நாள் முடிஞ்சது, 7வது நாள் முடிஞ்சது, மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்போ அந்த லாக்டவுன் பீரியட் ஆரம்பத்தில் இருந்து நோவாவுக்கு ஒரு குணம் வளர்ந்துக்கிட்டே வந்துச்சுங்களாங்க. என்ன குணம்னா, தேவன் சொன்னதை செய்வார் என்ற விசுவாசம். அந்த லாக்டவுன் 7 நாள் போச்சு, அதுக்கப்புறம் 40 நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் பீரியட் 377 நாள் தொடர்ந்தது. நோவாவுடைய பேழைக்குள்ளே 377 நாள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவனும் அவனோட குடும்பத்தாரும் இருந்தாங்களாம். இப்போ அந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு நோவா வெளியே வரணும். யோசிச்சு பாருங்கள், நோவா பேழைக்குள்ளே போன பிற்பாடு யார் கதவை அடைச்சா? ஆண்டவர் கதவை அடைச்சார். இப்போ யார் தான் கதவை திறக்க முடியும்? அவ்வளோ பெரிய கதவை ஆண்டவர் தான் திறக்க முடியும், அப்படி தானே? மீண்டும் அவனுடைய விசுவாச வாழ்க்கை தான் அங்கே முன்னுக்கு வருது. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சிருன்னு சொன்னால் நீங்கள் தான் வழியை திறக்க முடியும், நீங்கள் தான் அந்த கதவை திறக்க முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கதவை திறப்பார் என்ற நம்பிக்கையோடு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நோவா காத்திருந்தார். விசுவாசம் எவ்வளோ வளர்ந்ததுக்கு பார்த்தீங்களா? வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பூமி பாழாய் கிடக்கிறது, மரங்கள் கிடையாது. அப்படி எல்லாம் இருந்தால் கூட இப்போ தான் அது அடிவிலிருந்து சற்று துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பாழாய் போன பூமியில் நோவா காலடி எடுத்து வைக்கிறார். அவர் சேர்த்திருந்த உணவெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும், அப்படி தானே? இப்போ தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவர் என்ன செய்வார்? தான் சேமித்து வைத்திருந்த உணவெல்லாம் முடிஞ்சிருக்கும், இன்னும் சொற்பமாக இருந்திருக்கலாம். இப்போ தன்னுடைய எதிர்கால காரியத்தை குறித்து எவ்வளவாய் அவர் அங்கலாய்த்திருந்திருப்பார். எல்லாம் இருந்தால் கூட முதல்ல என்ன தெரியுமா பண்ணார்? சுத்தமான ஒரு மிருகத்தை எடுத்து பலி செலுத்தி தேவன் மீது தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அப்போ லாக்டவுன் பீரியடில் என்ன நடந்துச்சு? தேவனோடு உள்ள விசுவாசத்தை அவர் வளர்த்து கொண்டே இருந்தார். அதை குறித்து நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 7 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்க, விசுவாசத்தினாலே நோவா கற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று விசுவாசத்தினால பெற்றான் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிற பொழுது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்போ நோவாவுடைய வாழ்க்கையில் என்றைக்கே அழிவை குறித்து பிரசங்கம் பண்ணானோ அன்னையிலேருந்து அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசன்ற ஒரு காரியம் வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த விசுவாசத்திற்கான சோதனை இந்த லாக்டவுன் பீரியட் சொல்லுவாங்க இல்லையா, முடங்கி கிடக்கின்ற நாட்கள், அந்த நாட்களில் இன்னும் அது பலப்படக்கூடியதாக இருந்துச்சு. வெளியே வராப்பில் பூமி பாழாய் கிடக்கிறது, ஆனாலும் விசுவாசத்தை இழக்கல, ஆண்டவர் மீது அவர் விசுவாசத்தை வைத்திருந்ததை வெளிப்படுத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை இன்றைக்கு நாமளும் கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நாட்களில்
வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? என்னோடு என் மேலுள்ள விசுவாசத்தில் என் பிள்ளைங்க வளர்கிறாங்களா, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லின்ற ஒரு அங்கலாய்ப்பு எல்லாத்தையும் காணப்படும். அப்படி தானே? இனி எப்படி இருக்க போடுது இந்த உலகம், இனி அரசாங்கம் என்ன மாதிரியெல்லாம் கட்டுப்பாடுகளை விதிக்கப் போகிறது என்று சொல்லி அநேகருடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட தான் செய்கிறது. அநேகர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து கலங்கி போய் நிற்கிறாங்க. இருந்த காசெல்லாம் இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களுடைய உணவிற்கும் அவங்களுடைய பாதுகாப்பிற்கும் செலவிட்டுட்டாங்க. அன்றாட கூலி தொழிலாளிகள் இனி போய் வேலை செஞ்சால் தான் சம்பாத்தியம் என்று நினைக்கிறவங்கலாம் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையோடு இயக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்கணுன்றதுக்காக இந்த லாக்டவுன் பீரியடில் பயிற்சி கொடுக்குறாங்க. இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார் என்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு உகந்த காலம். சிந்தித்து நாம் பார்க்கிறோமா? நோவாவுடைய நாட்களில், அந்த பேழைக்குள் முடங்கி போன நாட்களில் நோவாவுக்கு விசுவாசத்திற்கான சோதனை அதிகமாக இருந்துச்சு, அதுவும் முதல் 7 நாளில். ஆனால் நோவா அந்த விசுவாச வளர்ச்சியில் மிகவும் அயராது அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக ஆண்டவர்கிட்ட போராடி இருந்திருப்பார். அப்படிப்பட்டது ஒரு விசுவாச வளர்ச்சியில் நம்ம இருக்கிறோமா? லாக்டவுன் முடிஞ்சு நம்ம எல்லாரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்னை இன்னமும் நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்பதற்கு என்ன மாதிரியான பயிற்சியில் ஏறெடுத்திருக்கிறோம்? சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால், இஸ்ரவேலர்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்ட சில நாட்களுக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு காரியம்தான் இரண்டாவது சம்பவமாக இருக்கிறது. யாத்ராம புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் எல்லாரும் விடுதலை ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து விடுதலை செய்வதற்கு ஒரு பயங்கரமான வழிமுறையை தெரிந்து கொண்டிருந்தார். உபாகமத்தில் நீங்கள் வாசிக்க முடியும், யாத்திராமத்தில் வாசிக்க முடியும். ஓங்கிய புயத்தினாலும் அவருடைய பலத்த கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த விடுதலையை அவர் பிரசித்தம் பண்ணினார். ஒரு கேள்வி ஒன்று எழுமலாம் இல்லையா? ஏன் ஆண்டவர் அவ்வளோ அடையாளத்தினால அவ்வளோ அற்புதங்களினால அந்த ஜனங்களை விடுதலை செய்யணும்? நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான 2 காரணம் என்னன்னு சொன்னால், அந்த எகிப்தியர் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி செய்தாராம். இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஏன் அந்த வாதைகள்லாம் ஆண்டவர் ஊற்றினார்? ஏன் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாக அவர்கள் அங்கே வைக்கப்பட்டார்கள்? எகிப்தில் ஆண்டவர் 10 வாதைகளை ஊற்றினார். அந்த 10 வாதைகள் ஊற்றப்பட்ட சமயத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் எங்கே தெரியுமா இருந்தாங்க? அவங்களுக்கென்று இருந்த கோஷேன் நாட்டில் இருந்தாங்க. அவங்க ஒரு கூட்டமாக, ஒரு குடும்பமாக, ஒரு இனமாக அவங்களுடைய சொந்த ஊருக்குள்ளாக அடைக்கப்பட்டிருந்தார்கள். எகிப்து எங்கும் வாதை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா வாதை ஒன்றுமே செய்யவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு தேசத்துக்குள்ளாக, ஒரு இடத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருந்தாங்கன்னா அங்கேயே அவங்க தங்கியிருந்தாங்க. யாத்திராமத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. தொடர்ந்து வாசிங்க. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். வேத வசனம் இங்கு சொல்லுகிறது, என் ஜனங்கள் இருக்கக்கூடிய கோசேன் நாட்டில் நான் வண்டுகளை வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷத்தைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி தானே? ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடிய இடத்த பாதுகாத்து அந்த தேசத்தில் வராதபடிக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் அந்த பிள்ளைகளை காத்தார் என்று பார்க்கிறோம். அதாவது அவங்க தனியாக ஒரு இடத்துல அடைபட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு இன்னுமே என்ன செய்யலை, வரவே இல்லை. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அந்த காரியத்தை செய்யணும்? ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்க கேட்போம். ஆதலால்
இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள், உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் அடையாளத்தினாலும் அற்புதங்களினாலும் மகா தண்டனைகளினாலும் அந்த விடுதலையை அவர் பிரசித்தமானன்னு சொன்னால், ஒரே நோக்கம் அல்லது பல நோக்கங்களில் பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னால், அவருடைய ஜனங்கள் அவர் விடுவிக்கிற தேவன் என்பதை அறிய வேண்டும். ஏன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் தங்களுடைய இரட்சகரை மறந்து போயிருந்தாங்க, இரட்சகர் கொடுத்த கற்பனைகளை மறந்து போயிருந்தாங்க, இரட்சகருடைய அன்பை மறந்து போயிருந்தாங்க. ஆண்டவர் இதெல்லாம் அவங்க மறந்து போனதுனால ஆண்டவர் மீது அவங்க நம்பிக்கை இல்லைன்றதை பார்த்தாரு. அந்த நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கும் அவர் அன்புள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு அறிய செய்வதற்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட வழிமுறையை தெரிந்து கொண்டிருந்தாராம். பார்த்தீங்களா, அவங்களால அந்த விடுதலை பயணத்துக்குள்ளே போகலாமா வேண்டாமா என்ற தீர்மானத்தை எப்படி எடுக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விதங்களில் ஆண்டவர் செயல்படுறதை பார்க்குறாங்க. அந்த ஆண்டவரை நம்பலாம். இப்போ அந்த ஆண்டவருடைய வழியில் நம்ம நடக்க முடியுன்ற ஒரு ஆதாரத்தை அவர்கள் பார்க்கும் வரைக்கும் அந்த பயணத்திற்கு அவங்க மனசில் இடம் இல்லாமல் இருந்துச்சான். இப்போ இந்த அடையாளத்தெல்லாம் பார்த்த பொழுது தான் அவங்க மனசுக்குள்ள ஆண்டவர் நம்ம இது எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறாரா, நம்ம எப்படி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரா என்று சொல்லி ஒரு நம்பிக்கை பிறந்ததாம். அந்த வசனம் அழகான ஒரு காரியத்தை சொல்லுது, நான் வாசிக்கிறேன் பாருங்க. எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, ஏதோ வெளிப்படையான சில கலாச்சாரங்களை மாற்றினதையும் சில ஒடுக்குதல்களையும் பாரமான வாழ்க்கையை மாத்திர ஆண்டவர் நீக்குவார் என்று சொல்லலை. எகிப்திலிருந்து நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ, என்னெல்லாம் பழக்க வழக்கங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கீங்களோ, அதெல்லாவற்றிலும் இருந்து நீக்கி ஆண்டவர்களை மீட்பார் என்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தை இங்கே பார்க்கிறோம். அப்போ எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய பாவத்திலிருந்தும் விடுதலை செய்கிறான்றதான் அர்த்தம், அப்படி தானே? அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் நம்மளை எகிப்திலிருந்து மாத்திரம் அல்ல, எகிப்திலிருந்து கற்றுக்கொண்ட எகிப்து சுமத்தின எல்லா மாற்றங்களிலிருந்தும் ஆண்டவர் நீக்குவார் என்ற நம்பிக்கையை பார்ப்பதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட வழிமுறையை தெரிந்து கொண்டிருந்தாராம். அதனால தான் அவங்க ஒரு தேசத்துக்குள்ளாகவே அடைபட்டு கிடக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த நியாய தீர்ப்பெல்லாம் அந்த எகிப்தின் மீது நடைபெற வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்கணும். அந்த நாட்கள் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பினுடைய செட்டைகளுக்குள்ள அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்ட ஒரு சின்ன டைம் பீரியடை அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு லாக்டவுன் பீரியடாக வைத்திருந்தார். அந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சுது. சேனையாக அணி அணியாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவங்க புறப்பட்டு போனாங்க. என்ன ஒரு பாடத்தை நம்ம இங்கேருந்து கற்றுக்கொள்ள முடியும்? இந்த லாக்டவுன் பீரியடில் தேவன் நம்மளது எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறதா? ஆங்காங்கே பல உயிரிழப்புகளை நம்ம கேள்விப்படுகிறோம், ஆங்காங்கே பல சோகமான சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். வைரஸால் பாதிக்கப்பட்ட மனுஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைரஸினுடைய பாதிப்பு இல்லாமல், ஆனால் இந்த நோயினுடைய இரண்டாவது பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி, பஞ்சம், பட்டினி, இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எவ்வளோ பாதுகாப்பாக எவ்வளோ நேர்த்தியாக வழிநடத்தியிருக்கிறாரு. இந்த அன்பை நாம் எண்ணி பார்ப்பதற்கும் அவருடைய பராமரிக்கின்ற அந்த இதயத்தை நாம் புரிந்து கொள்வதற்குமான ஒரு காலம் இது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுவதற்கோ இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போகுதுன்னு சொல்லி ஏங்கி அங்கலாய்ப்பதற்கோ இது காலம் அல்ல. அவங்க எப்படி தேவனுடைய அன்பையும் அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நிச்சயமாய் மீட்பார் என்ற தேவன் மீது உள்ள அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் பார்ப்பதற்கு அது ஒரு சமயமாக இருந்தது. அதுபோல் இந்த லாக்டவுன் பீரியடில் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ எதனாவது ஒரு தீமை நடந்துச்சா? அப்படி நடக்காத பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்காக எவ்வளோ அன்பை காண்பிக்க ஆசைப்படுறார். அந்த அன்பை உணர்வதற்கு நாம் இந்த சமயத்தை பயன்படுத்தி இருக்கிறோமா?
அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய பராமரிப்பை பார்க்கிற பொழுது நன்றி அறிதலோடு அவர் அண்டை சேரக்கூடிய நேரங்களை நாம் செலவழித்திருக்கிறோமா? சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், அந்த ஆதி இஸ்ரவேலர்களுக்கு விடுதலை வருஷம் வந்தது. அந்த விடுதலை வருஷத்துக்கு முன்னதாக வாதைகள் ஊற்றப்பட்டது, அப்படி தானே? அதே போல் சீக்கிரத்தில் ஆண்டவர் வர இருக்கிறார், அதுக்கு முன்னாடி வாதைகள் ஊற்றப்படும். அதற்கு ஒரு முன் அடையாளமாக எப்படி அதெல்லாம் இருக்கும், அந்த வாதம் வந்தால் இப்படிலாம் நடக்கும்ன்றதுக்கு ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாதை அதுவல்ல இது. ஆனால் அது எப்படி இருக்குன்றதை புரிய வைப்பதற்கு ஆனால் ஒரு சாம்பிள் பீஸ் இது. அப்போ ஆண்டவருடைய விடுதலை வருஷம் சீக்கிரத்தில் வரப்போகுது. 2ஆம் வருகை. இந்த பூமியிலேருந்து நாம் விடுதலை ஆக போகிறோம், பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலை பெறப்போகிறோம். அதுக்கு முன்னதாக வரக்கூடிய இந்த வாதைக்கான ஒரு சாம்பிளில் நம்ம பார்க்குறோமே. இப்போ அவர் பாதுகாக்கிற தேவனாக பார்ப்போம்னு சொன்னால், இப்போ அவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இனி வரக்கூடிய காலத்திலையும் அந்த தேவன் மீது நாம் அன்பு வைப்பதற்கும் நன்றி அறிதல் உள்ளதாக இருப்பதற்கும் வழி நடத்தும். யோசிச்சு பாருங்கள், லாக்டவுன் பீரியட் 20 நாள் 30 நாள் 40 நாள் ஓடி போகுது. இந்த நாட்களில் தேவனுடைய அன்பை நாம் எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் யோசித்து அதுக்கு நன்றி செலுத்தியிருந்திருப்போம். 3 வேளை சாப்பாடு கொடுத்தாரு, பாதுகாப்பை கொடுத்தாரு, வேண்டிய தேவைகளை சந்திக்கிறாரு, இனி வரக்கூடிய காலங்களில் சந்திப்பென்ற வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவனிடத்தில் நாம் எவ்வளவாய் நெருங்கி சேர்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் எல்லாரும் அவர் மீது நம்பிக்கை வைக்கணும், அந்த அன்பை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவர் இப்படிலாம் செயல்பட்டாராம். அந்த எவ்வளோ வித்தியாசமான ஒரு அன்பாக இருக்குது பார்த்தீங்களா? என் பிள்ளைங்க என்ன நம்பணும்ப்பா, என் பிள்ளைங்க அன்பை புரிஞ்சிக்கணும்ப்பா, அதுக்காக நான் பார் என்ன மாதிரிலாம் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சார் இல்லவா? எல்லாம் செஞ்சுட்டு அவருடைய பிள்ளைகளையும் பாதுகாத்தார் பார்த்தீங்களா? அதுபோல் இன்றைக்கு ஆண்டவர் உலகம் முழுக்க இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை செலுத்தி இருந்தாலும் நம்மீது எவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறார். யோபில் வாசித்தது போல ஒன்றிலே தண்டனையாகவும் ஒன்றிலே பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றிலே கிருபையாகவும் ஆண்டவர் வைக்கிறார் என்று வாசித்தோம் அல்லவா? ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை காண்பிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. நாம் யோசித்து பார்க்கிறோமா? சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். ஆக 2 சம்பவங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, நோவாவுடைய நாட்களில் நடந்த ஒரு லாக்டவுன். அந்த லாக்டவுனில் தன்னுடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்தி கொண்டார். இனி வரக்கூடிய நாட்களில் தேவன் என்னை போஷிப்பார் என்ற நம்பிக்கையில் சற்றேனும் தளர்வு அடையாதவராக சோர்வுறாதவராக நோவா இருந்தார் என்று பார்த்தோம். நாமும் அப்படியே அந்த நம்பிக்கைக்குள் என்ன செய்யணும்? நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன மாதிரியான அதரியமான காரியங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்தாலும், செய்தித்தாளில் தொலைக்காட்சியில் என்ன மாதிரியான செய்திகளை நம்ம கேட்டால் கூட, என்ன ஆண்டவர் என்னை நடத்துவார் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. ஏசாயா 43:2 வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் இந்த பாடுகள், இந்த நெருக்கடியான காலகட்டத்துக்குள் வழியாக நான் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லலை. அப்படி பிரவேசித்தாலும் நான் உன்னுடனே இருப்பேன், அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, அந்த ஜுவாலை உன்மேலில் பற்றாது என்று சொன்னது போல இவைகள் நம்மையும் நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது? சேதப்படுத்தவே படுத்தக்கூடாது. 2வதாக பார்த்தோம், இஸ்ரவேலர்கள் விடுதலையின் வருஷத்துக்கு சற்று முன்பதாக அந்த நடந்த லாக்டவுன் பீரியடில் தேவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் வல்லமையும் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. அந்த பார்வை தான் பாவத்திலிருந்து மீட்பான்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் நம்மளை ஏதோ அந்த கொரோனா என்ற ஒரு தொற்றிலிருந்து மாத்திரம் பாதுகாக்கக்கூடிய தேவன் அல்ல. இந்த தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாப்பாருன்னு சொன்னால், பாவத்தின் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார், அந்த காரியத்தை செய்வதில் மிகவும் அன்பானவராக இருக்கிறார் என்பதையும் நாம் நம்பிக்கை அடைவதற்கான ஒரு சூழலாக, அப்படிப்பட்ட தேவனாக அவரை பார்ப்பதற்கு இந்த காலங்கள் நமக்கு உதவி செய்கிறது. 3வது சம்பவத்துக்கு வருவோம். மிக முக்கியமான சம்பவம். இந்த 3வது சம்பவத்தில் அந்த லாக்டவுன் பீரியட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொற்ப காலங்கள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது, சரிங்களா? ஆனால் அந்த சொற்ப காலமாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த லாக்டவுன் பீரியட் முடியும் பொழுது அந்த நபர்கள் பெற்றிருந்தார்கள். அவங்க மூலமாக உலகமும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அடைந்தது என்று பார்க்கிறோம். அது என்ன லாக்டவுன் பீரியட்? யாருக்குன்னு யோசிக்கிறீங்களா?
அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் மிக அழகான ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சீஷர்களோடு 40 நாள் அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு இருக்கிறாரு. அப்படி இந்த உயிர் தெழுந்து 40 நாள் கழித்து அவர் பரமேறி செல்லக்கூடிய வேலை வருகிறது. அப்படி பரமேறி செல்லக்கூடிய வேலைக்கு சற்று முன்பதாக ஒரு காரியத்தை இயேசுவானவர் சீஷர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 4-5 வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, ஆண்டவர் ஒரு கட்டளையை இங்கு கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். கொஞ்ச நாளைக்குள்ளே உங்களுக்கு யார்கிட்ட ஞானஸ்தானம் கிடைக்குமா? ஆவியானவரால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி ஞானஸ்தானத்தை பெறுவதற்காக நீங்கள் என்ன செய்யணுமா? நீங்கள் எருசலேமில் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ அவங்க எங்கே போகக்கூடாதான்? வேறு எங்கேயும் போகக்கூடாது, எருசலேமில் மட்டும்தான் இருக்கணும். ஒரு லாக்டவுனாக இல்லைங்களா? சில நாள் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த லாக்டவுன் பீரியடுக்குள்ளே இருக்கணும். சொந்த ஊருக்கோ வேறு எந்த வேலை நிமித்தமோ வேறு எங்கேயும் போவதற்கு அவங்களுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. எருசலேம் தான் அவங்களோட வீடு, எருசலேம் தான் எல்லாமே இருக்கணும். சில நாள் எருசலேமுக்குள்ளாகவே அவங்க என்ன செய்யணும்? இருக்கணும். இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு வீட்டுக்குள்ளாக, ஒரு தெருவுக்குள்ளாக, ஒரு கிராமத்துக்குள்ளாக முடங்கி போய் கிடக்கிறோமோ, அதுபோல் சீஷர்களும் சில நாட்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த எருசலேமில் அவர்கள் தங்கியிருக்க வேண்டும். அப்போ சில நாள் அவங்க எருசலேமில் லாக்டவுன் பீரியட் போல் எங்கேயும் போகக்கூடாதபடிக்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்துருந்தார். அந்த நாட்கள் முடிந்து என்ன நடந்தது தெரியுங்களா? பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்தது. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையின் பொழுது சீஷர்களுடைய ஊழியத்து நிமித்தம் ஒரே நாளில் 3000 பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கேள்வி, சில நாள் லாக்டவுன் பீரியடில் இருந்தாங்க, சில நாள் தான் அவங்க எருசலேம் விட்டு எங்கேயும் போகாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த சில நாள் லாக்டவுன் பீரியட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அப்படி என்ன செஞ்சுருப்பாங்க அந்த லாக்டவுன் பீரியடுக்குள்ளே? யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் வாழ்ந்து ஊழியம் செய்த அந்த 3 வருஷமும் சீஷர்கள் அவர் கூட தான் இருந்தாங்க. அவரோடு ஊர் சுற்றினார்கள், அவரோடு ஊழியத்தை செய்தார்கள், அவரோட போஜன பந்தி இருந்தார்கள், எல்லாமே அவரோட கூட தான் இருந்தாங்க. ஆனால் எந்த சீடனும் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளே வரலை, பலவீனங்களை மேற்கொள்ளக்கூடிய அனுபவத்துக்கு வரல. அப்படி ஊழியத்துக்கு போகும்பொழுது ஊழியத்தில் வெற்றியாய் செய்வதற்கு அவங்களால முடியல. ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணோம், இந்த பிசாசு போகவே இல்லை. அப்போ ஊழியத்திலையும் குறைபட்டு இருந்தாங்க, குணத்திலையும் குறைபட்டு இருந்தாங்க, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அனுபவமும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்க இருந்துட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நபர்களாக, விக்டோரியஸ் பீப்புளாக மாறிட்டாங்க. எப்படி சாத்தியம்? அப்போ அந்த லாக்டவுன் பீரியட் அவங்களுக்குள்ள எண்ணத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னால், அந்த லாக்டவுன் பீரியட் முடியும் பொழுது மிகப்பெரிய நன்மை அவர்கள் அடைந்திருந்தார்கள். சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அந்த ஒரு சில நாட்கள் எருசலேமில் அவங்க தங்கியிருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க? 3 வருஷத்தில் பெற்றிராத ஒரு மாற்றத்தை ஒரு சில நாட்கள் லாக்டவுன் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தது. 3 வருஷம் இயேசுவோடு இருந்த அந்த நாட்களை காட்டிலும் இயேசு இல்லாமல் ஒரு நாட்கள் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு சில நாட்கள், அந்த நாட்கள் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருந்துச்சு. அப்போ அந்த லாக்டவுன் பீரியட் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் என்ன செய்திருப்பாங்க? அந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வருவாருன்னு சொன்னால், வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, நீங்கள் எழும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் 4வது அத்தியாயத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நேரம் கிடைக்கும்னு சொன்னால் இன்றைக்கி மதியானம் உங்களுடைய வீட்டில் குடும்பமாக தனிநபராக நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து 4வது அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். பெந்தகோஸ்தே என்ற தலைப்பின் கீழே இருக்கும். இன்னும் கடைசி கால சம்பவங்கள் என்ற புத்தகத்தில் 13வது அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள், பின்மாறி என்ற தலைப்பின் கீழே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்களாம்.
அவங்களுடைய சுயத்தை உற்று ஆராய்ந்தார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் கிறிஸ்து நம்ம கூட இருக்க மாட்டார், அப்படி இல்லாத சமயத்தில் ஆவினா நம்ம கூட இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுன்ற அங்கலாய்ப்போடு தங்கள்கிட்ட இருந்த ஒவ்வொரு கசப்பையும், தங்களிடம் இருந்த ஒவ்வொரு வேற்றுமையான எண்ணங்களையும், தங்களிடம் மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற ஒவ்வொரு ஆசைகளையும் அவங்க ஆண்டவர் பாத்தில் வச்சு, ஆண்டவரே இதெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். நீங்கள் இருக்கும்பொழுது எப்படா ராஜ்யம் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஆதிக்கத்துக்காக எதிர்பார்த்துருந்தோம், அப்படிலாம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தங்களுடைய சுயம் வெறுமன ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சுக்குநூறாக உடச்சி போடும்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணாங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பேதுரு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலேயும் முந்திக்கிட்டு வித்தியாசமான அனுபவத்தை உடையவனாக இருந்தான். யோவான் கோபப்படக்கூடியவனாக இருந்தான். தோமா சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தேகக்கூடிய குணமுடையவனாக இருந்தான். இப்படி ஒவ்வொரு சீசனும் வித்தியாசமான குணத்தில் இருக்கும் பொழுது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே சிந்தனைக்குள்ளே வராங்க, ஏக எண்ணத்துக்குள்ளே வராங்க, ஆண்டவருக்குள்ளே ஒன்றுபட்டார்கள். அப்போ அந்த லாக்டவுன் பீரியட் அவங்களுக்குள்ள ஒரு மன வேற்றுமையெல்லாம் கலைந்தெறியக்கூடிய நாட்களாக, சுயத்தை உய்த்து ஆராயக்கூடிய நாட்களாக, இனி வரக்கூடிய காலத்தில் தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அவங்கள ஆயத்தம் செய்திருந்தாங்க. அந்த ஆயத்தம்தான், அந்த சுய பரிசோதனை தான், அந்த பாவத்தை மேற்கொள்ளுவதற்காக அவங்க ஏறெடுத்த ஜபந்தான் அந்த பெந்தகோஸ்தே நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. சங்கீதம் 51 வாசிக்கிறோம் இல்லையா, என்னுடைய பாவத்தெல்லாம் நான் அறிக்கை விடுவேன், என்னை சுத்திகரிங்க, எனக்கு புதிய இதயத்தை தாங்கன்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுவார். இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நான் அப்படி பாதகருக்கும் இந்த வழியை தெரிவிப்பேன், அவர்களை மனம் திரும்புவார்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல் சீஷர்கள் பாவத்தை அறிக்கை செய்து தேவனுள்ள உறவை எதெல்லாம் பிரிக்கக்கூடியதாக இருந்துச்சோ அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அறிக்கை செய்தாங்க. ஆக சீஷர்கள் அந்த நாட்களை மிகவும் பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களால் பெற முடிந்தது. அந்த சமயத்தில் இந்த ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள்லாம் இந்த சீஷர்கள் எப்படா வெளியே வருவாங்க, அவனுடைய தோல்வி அடைந்த முகத்தையும் ஏமாற்றம் அடைந்த முகத்தையும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம். மாறாக இவங்க அந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு வராங்க, முகத்தில் அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ சந்தோஷம், முன் ஒருபொழுதும் இராத ஒரு வைராக்கியத்தை அவங்களால பார்க்க முடிஞ்சுதான். என்ன காரணம்? அந்த சில நாட்கள் அவங்க காத்திருந்து ஆண்டவரிடத்தில் அவரோடு கிட்டு சேர்ந்த அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா பலத்தை கொடுத்தது. வரக்கூடிய எதிர்காலத்தில் செய்யவிருந்த வேலைகளை குறித்த ஒரு தெளிவை அவர்களுக்கு கொடுத்தது, ஊழிய பாரத்தை கொடுத்தது, அவர்களிடையே காணப்பட்ட வேற்றுமையை கலந்தறிய உதவி செய்தது. இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு கட்டாயத்தை நிமித்தம் வீட்டில் தாங்க இருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் என்கிற ஒரு பெரிய வியாதி ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு நன்மையை கொடுத்துருக்கு. என்னன்னு சொன்னால், குடும்பமாக உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. யோசிச்சு பார்த்தீங்களா, என்னைக்காவது நீங்கள் விரும்பினா கூட 40 நாள் லீவ் எடுக்க முடியுமா தொடர்ச்சியாக? நிச்சயமாக முடியாது. ஆனால் நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் விரும்பினா கூட 40 நாள் உங்கள் மனைவி பிள்ளைகளோட ஒன்றா இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நீங்கள் விரும்பினா கூட 40 நாள் வெளியே எங்கேயுமே சுற்றாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு 3 வேளையும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆனால் நம்ம பலத்தை தாண்டி, நம்மளுடைய விருப்பத்தை தாண்டி ஆண்டவர் ஒரு சூழல்களை நம்ம வைத்திருக்காருன்னு சொன்னால் என்ன நோக்கம்? அவரோடு கூட நாம் தனித்திருக்க வேண்டும் என்பதற்காக தான். அப்போ குடும்பமாக நம்முடைய வேற்றுமையை கலந்தெறிய நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய எதிர்காலத்தில் ஆண்டவருக்காக செய்ய இருக்கக்கூடிய ஊழியத்தை குறித்தும் அந்த வேலையை குறித்தும் ஒரு தெளிவை பெறுவதற்காக நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோமா? அந்த நாட்களில் நேரத்தை எப்படி கழிக்கணும்னு தெரியாமல், எப்படி போதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையில் இப்படி தான் கழிக்கணுன்ற திட்டம் ஏதாவது இருக்கிறதா? சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். சீஷர்கள் அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கிட்டாங்க. அவர்களும் ஆசீர்வாதம் பெற்றார்கள். அவர்களால் இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு அவங்க உலகத்துக்கு போகிறாங்க. யாரெல்லாம் அவங்கள பார்த்தாங்களோ, இவங்க யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிஞ்சுது. இந்த லாக்டவுனை யாரெல்லாம் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த லாக்டவுனில் ஆண்டவரோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொள்கிறார்களோ, நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், இது முடிஞ்சு உங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நீங்கள் உலகத்துக்குள்ளே போகும்பொழுது
பெரிய ஆசீர்வாதத்தை நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க, மற்றவர்களும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள். எது சாத்தியம்னு சொன்னால், பரிசுத்த ஆவியினர் வந்தால் தான் இவைகள்லாம் சாத்தியம். அந்த பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். நிறைய நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியினருக்காக நாம் ஜெபிப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதை எப்படிலாம் முக்கியப்படுத்தணும்னு சொல்லி நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி போகிறதுக்கு சற்று முன்பதாக அவங்கள்ட்ட ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? எப்போ ஆவியானவர் வருவார், இன்னும் ஒரு சில நாளைக்குள்ளே நீங்கள் அவரால் ஞானஸ்தானம் பெறுவீங்கன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாதீங்கன்னு சொல்லும் பொழுது என்ன பதிலை கொடுத்துருந்துருக்கணும்? அப்படிங்களா ஆண்டவரே, கண்டிப்பாக இருப்போம் ஆண்டரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன பதில் தெரியுமா கொடுத்தாங்க? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், வசனம் 6. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அவர் என்ன சொல்கிறாரு? ஆவியானவரை பெற போகிறீங்க, காத்திருங்கன்னு சொல்கிறாரு. இவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, அப்போ ராஜ்யம் இப்போ வந்துடும் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருவீங்களா ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அவர் சொன்ன காரியத்துக்கும் இவங்க கேட்ட கேள்விக்கு எதனா சம்மந்தம் இருக்குங்களாங்க? இயேசுவானவர் ஊழியம் செய்திருந்த நாட்கள்லையும் கூட இப்படி தான் இருந்தாங்க. சீஷர்களை புரிஞ்சிக்காமல் நான் மறிக்க போகிறேன்னுவார். உடனே யோவானையாக வந்து, ஆண்டவரே லெஃப்டில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, இந்த இடத்துல வலது பார்சல் ஒரு இடம் கொடுங்க, இடது பார்சலில் நீங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி பதவிக்காக கேட்பாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? அப்போ சீஷர்களுக்கு, காத்திருங்கள், பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுங்கள்னு சொன்னபொழுது அவங்க கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொன்னார். எப்பா, வசனம் 7 நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவானவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறத காட்டிலும் அதற்கு முன்னாடி அந்த ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தக்கூடிய ஆவியானவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் வருவார் என்ற காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொன்னார். இன்றைக்கு நாமளும் 2ஆம் வருகை ஆண்டவர் எப்போ வருவார், அதற்கான நிறைவேறுதல்கள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அதை தாண்டி ஒரு பார்வையை மாற்றுப்பா, அதற்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஆவியானவர் பொழியக்கூடிய நாட்கள் இதுவாக இருக்குது. அது முன்மாரியின் சமயத்தில் சீஷர்கள்லாம் ஆவியானவர் பெற்றாங்க, வல்லமையை ஊழியம் செஞ்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு பின்மாறி ஊற்றக்கூடிய காலமாக இருக்கிறது, ஆவியானவர் பொழியப்படக்கூடிய காலத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆவியானவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? அந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி இடம் கொடுக்கிறீர்களா? பாவத்தை வேறறுப்பதற்கும் பாவங்களை அறிக்கையிட்டு மேற்கொள்வதற்கும் அந்த உதவி நாம் பெற்றுக்கொள்கிறோமா? இந்த லாக்டவுன் பீரியட் ஆவியானவருடைய ஒத்தாசை பெறுவதற்கான காலங்க இது. அநேகர் அவருடைய தேவையை உணராதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம்? நிர்பந்தமான நிலையில் காணப்படுகிறோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆவியானவர் வந்தால் ஒழிய நம்முடைய பாவங்களை மேற்கொள்ள முடியாது, இனி வரக்கூடிய நாட்களில் ஊழியங்களை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிற பொழுது நாம் எவ்வளவாய் ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்க வேண்டும். முடிவாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்ன? ஓசியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான வசனம் பார்த்தீங்களா? உங்கள் தரிச நிலத்தை பண்படுத்துங்கள். இந்த இருதயம் என்னக்கூடிய நிலம் எப்படி இருக்குதான்? தரிசாக கிடக்குது, உபயோகமற்றதாய் கிடக்கிறது. அதை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. யாரை தேட இது காலமாக இருக்கிறது? அவரை தேட காலமாக இருக்கிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, தேவன் நம்மீது நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும், ஆவியானவரை பொழிந்தருள மட்டும் அவரை தேடுவதற்கான காலமாக இருக்கிறது. நம்முடைய அதிகாலை நேரங்கள், நம்முடைய மற்ற பிற நேரங்கள் எல்லாமே ஞானமாய் பிரயோஜனமாய் செலவழிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நான் கேள்விப்படுகிறேன், சில பிள்ளைகள் தான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அங்கிள் 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குறோம் அங்கிள், காலையில் எழுந்திரிக்கிறதே நாங்கள் 10 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம். லாக்டவுன் பீரியடில் எல்லா ஹேபிட்டுமே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நல்ல நல்ல பழக்கத்தெலாம் வச்சுருந்தாங்க, காலமே எழும்பி ஜெபம் பண்ணுற பழக்கம், பைபிள் வாசிக்கிற பழக்கம். இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுனால எல்லாம் பிரேக் டவுன் ஆகி போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை தேட இது காலமாக இருக்கிறது.
காலமே எழுந்திருக்கவும், நம்முடைய அன்றாட கடமைகளில் ஆண்டவரை முன்னிறுத்தவும், கிடைக்கப்பட்டிருக்கிற நேரங்களில் படிக்கவும், ஜெபிக்கவும், பிறருக்கு சமயம் கிடைத்தால் குடும்பத்தோடு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளவும், ஒருத்தரை ஊக்கப்படுத்தவும் இது காலமாக இருக்கிறது. அப்படி காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா? 3 விஷயங்களை படித்தோம். நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்ம இனி நடத்துவதற்கு இப்பொழுதே அவர் மேலுள்ள விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்வதற்கான காலம் இது. வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளக்கூடிய காலம் இது. 2வது பார்த்தோம், தேவன் அவருடைய அன்பை, அவருடைய பராமரிப்பை நாம் புரிந்து கொண்டு அவருக்கென்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய இஸ்ரவேலர்களைப் போல நாமளும் என்ன செய்கிறோம், இன்றைக்கி இருக்கிறோம். அவர் நம்மை பாதுகாக்கிற விதங்களை குறித்தும் நம்மீது காண்பிக்கிற அன்பை குறித்தும் நம்ம என்ன செய்யணும், அவருக்கு நன்றி அறிதலோடு அவரை பின்தொடருவதற்கும், அவர் பாவத்திலிருந்து நம்ம மீட்பார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு வளருவதற்கும் இது ஒரு காலம். 3வது பார்த்தோம், இனி வரக்கூடிய நாட்களில் நாம் செய்யப்பட வேண்டிய வேலைக்கு ஆவியானவர் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் தேவை. விடுதலையின் வருஷம் சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னாடி பின்மாறி பொழியப்பட இருக்கிறது. அந்த பின்மாறிக்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோமா? சிந்தித்து நாம் பார்ப்போம். அவரை தேட காலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்து ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்கப்பட்ட செய்திக்கு நாம் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் நோவாய் போன்ற விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள இந்த நாட்களை பயன்படுத்த உதவி செய்யுங்க. இஸ்ரவேலர்களைப் போல எங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர், எவ்வளவாய் எங்களை பராமரிக்கிறீர் என்ற அந்த அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்பிற்காக நாங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களிலே ஒரு ஊழிய திட்டம் ஒன்று நாங்கள் வகுத்து கொள்ள, அந்த ஊழியத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள ஆவியானவருக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து உங்களுடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் இந்த நாட்களை பயனற்ற விதத்தில் கழித்திருப்போமானால் தயவு கூர்ந்து எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலாவது நேரங்களையும் காலங்களையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு புத்தியுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. உங்களிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் எங்களுக்கு இடத்துல பெருக செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.